அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு. கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றியவன் மூத்த தமிழன். இன்னைக்கு உண்மையிலே ஒரு காலத்துல வந்து தமிழர்களை பார்த்து ரொம்ப கிண்டலாவும் கேலியாவும் சொன்னாங்க. அதாவது கொட்டப்பட்டு நசுக்கப்பட்ட சமுதாயமா இருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தாங்கன்னா தூக்குல தொங்குவாங்க சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். ஆனா நிறைய பேர் பாருங்க வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகள் என்ன வாய்ப்புகள் இல்லையே, தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலையேன்னு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வாய்ப்புகள் வந்து அவங்கள சுத்தி இருக்குது. புதிதா வந்து உங்களுக்கு பாருங்க, புதுசா வந்து கொஞ்சம் வியாபாரம் பத்தி என்ன, அது வேலை இல்லாத பயலுங்க சவுக்காத்தூள் விற்கிறாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் இந்த வியாபாரம் இதே மாதிரி ஒரு அங்கீகாரம்னா நீங்க பாருங்க, வாழ்க்கையில நீங்க வாழ்நாளே எனக்கு கிடைக்காத அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. தமிழ் ரேலியில வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அந்த நாள் வந்து நிறைவேறிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னோட நாள் மட்டும் இல்ல, உங்களோட நாளும் தான் இன்னைக்கு. ஓகே பாருங்க, நம்ம வந்து நிறைய பேர் வந்து வாய்ப்புகளாக காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது திரைப்படத்துல பாத்திருக்கீங்களா? நான் அன்னைக்கு கூட ஒரு படம் போட்டு பார்த்தேன் பாருங்க. அதாவது ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு இருக்கோம் ரோட்ல, ஒருத்தர் ஏழை நடந்து போயிட்டு இருப்பாரு. உடனே ஒரு காடி போவோம், அந்த பிள்ளை குறுக்க போவோம். உடனே இந்த ஏழை பாய்வார் அந்த பிள்ளை மேல, காப்பாத்துவாரு. உடனே அந்த காடிக்காரன் நிப்பாட்டி, இனிமேல் வா எனக்கு செக்ரட்டரியா வேலை செய்யி, அப்படி இப்படி வேலை செஞ்சு அவர் பொண்ணை கட்டி பணக்காரன் ஆயிடுவார். அந்த மாதிரி வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்க போறது இல்ல. தெரியுதுங்களா? முன்னேற்றம், இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வந்து பொது சொத்து சார். அதை யாரு ஒருத்தன் அடைய விரும்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் அடைய முடியும். புரியுதுங்களா சார்? நானும் ஓகே. சோ அதுக்கு முன்னுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து இங்க வந்து, அதாவது இந்த ரேலி தமிழ் கருத்தரங்கு வந்து டேர் டு சேஞ்ச், அதோட தலைப்பு பாருங்க. அந்த வாய்ப்பு அளித்த திரு ஜிவி என்டர்பிரைஸ், கிளாஸ்டோன் அண்ட் வயலட் பிரா, கமிங் டைமண்ட், அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி நான் தெரிவிக்கிறேன். ஓகே, அதுவும் இல்லாம அதாவது நான் இந்த நிலைக்கு வர காரணம், அதாவது டேர் டு சேஞ்ச்னா, நான் அப்புறம் என்னோட கதையை நீங்க கேளுங்க. என்னோட வாழ்க்கை தரம் எப்படி மாறி இருக்கு. ஏன்னா ரொம்ப பேரை போய் கேட்டோமாக்கா, நாங்க எழுதிக்கிட்டோம் சார், நாங்க எழுதிக்கிட்டோம், இன்னும் தலையெழுத்து அப்படிதான் போனோம், இன்னும் இப்படிதான் நம்ம தலையெழுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்துல அப்படின்னு ரொம்ப பேர் வந்து அதாவது எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. ரொம்ப என்ன இந்த மாதிரி ரொம்ப பேர் வந்து பார்த்திருக்கேன் பாருங்க. அதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாக்கு போக்கு சொல்லும் சமுதாயம் சாக்கடையில தான் கிடக்கும். தெரியுங்களா? நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, ஆனா நான் வந்து மாத்தி அமைச்சுக்கிட்டேன். அது எப்படி மாத்தி அமைச்சேன்றதை வந்து விளங்குங்களா? விளங்குதான் இல்லைங்களா? ஓகே, மாற்றி அமைச்சுக்கிட்டேன்றதை வந்து நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ அந்த வாழ்க்கை தரம் மாறினதுக்கு காரணமா இருந்தவர், அதாவது என்னுடைய உடன் பிறந்த சகோதரர், எனக்கு இந்த வாய்ப்பு அளித்து இன்னைக்கு உங்க முன்னுக்கெல்லாம் பேச வச்சு, இந்த அங்கீகாரம், இந்த வெளியூர் பயணம், இந்த பணம், இந்த பாதுகாப்பு, இந்த சுதந்திரம், இதற்கெல்லாம் வந்து முதல் காரணமா இருந்தது என்னோட இவன். தேங்க்யூ வெரி மச். அவங்க தான் எனக்கு இந்த வழியை காமிச்சவங்க. இந்த வியாபாரத்துக்கு நான் ஈடுபடுறது அவங்களுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த வியாபாரம் ஈடுபடுறது ஒரு வருஷத்துக்கு முன்னுக்கே இந்த வியாபாரம் தெரியும். எம்வேனா தெரியும், சவுக்கார் தூள்னு. ஆனா உண்மையிலே எம்வேனா சவுக்கார் தூள் தான் தெரியும், வெளிப்படையா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு இந்த வியாபாரம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த வியாபாரம் எனக்கு வந்து கிடைச்சது பாருங்க. புரிஞ்சுக்கிட்டது. நிறைய பேர், lot of them have seen MV but they never understand what is MV. There's a difference seeing and understand. மற்றபடி எனக்கு வந்து இந்த வியாபாரத்தை வந்து அதாவது ரொம்ப எடுத்து சொல்லி எனக்கு உதவியும் செய்த என்னோட அப்ளைண்ட் பேர்ல் டைரக்ட் பெரியசாமி அண்ட் ஜானகி, அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுப்போம். அதுவும் இல்லாம ஜான் தாமஸ், சாம் சேகரன் அண்ட் ஜான் தாமஸ் கூட இங்கேருந்து வருவார் பாருங்க. அவரு வந்து எங்க கூட கீழே தான் படுக்கிறது, பாய் கூட தலைக்காணி கூட இல்லாம சாமி, ஜான் தாமஸ் இவங்கெல்லாம் வந்து என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டவங்க சார். வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. உங்களுடைய வெற்றிக்காக இன்னொருத்தர் பாடுபடுறது. அதாவது நீங்க வெளியில பார்க்கலாம், நம்ம தமிழர்களை எடுத்துக்கிட்டோமாக்கா, ஒரு கதை அன்னைக்கு ஒரு ரேலியில கூட ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த கதை சொல்லட்டுங்களா? கதைனாக்கா எனக்கு நிறைய கதை வச்சிருக்கேன் பாருங்க. இங்க எழுதி வச்சிருக்கேன். இதை எழுதி வச்சிருக்க ஏட்டையெல்லாம் புரட்டி போட்டு பார்த்தா ஒரு வீட்டையே கட்டிடலாம். ஓகே, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த கதை, ஆனா ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளியில முதல்ல நண்டு கதை சொன்னாங்க. இது நான் ஒரு புதுமையான கதை. அவங்க சொன்னது அதாவது இதெல்லாம் ஷேரிங் ஐடியாஸ் தான் பாருங்களேன். ஓகே, அவங்க வந்து அதாவது பக்கத்து வீடு
ஒருத்தன் வந்து கடவுள் மேல ரொம்ப தவம் கிடந்தாராம். கடவுளே எனக்கு வந்து ஏதாச்சும் எனக்கு தவம் வேணும், தவமா கிடந்தாராம் பாரு. அப்ப தவம் கடவுள் வந்து காட்சி அளித்தாரு. காட்சி அளித்து பக்தனே உனக்கு என்ன வேண்டும்னு கேட்டாராம். அப்ப இவர் சொன்னாராம், அப்ப கடவுள் என்ன சொன்னாராம், நீ ஒண்ணு கேட்டீனா உனக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2ஆ கொடுப்பேன். விளங்குச்சுங்களா? நீ ஒண்ணு கேட்டினா, நீ வந்து 1 வெள்ளி கேட்டினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2ஆ கொடுப்பேன்னாராம். நீ 1000 கேட்டினா நான் 2000 கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும்னாராம். ஆனா இவர் என்ன தெரியுமா கேட்டிருப்பாரு, என்ன கேட்டிருப்பாரு நினைச்சிருக்கீங்க? என்ன தெரியுமா கேட்டாரா? ஏன்னா நம்ம ஆளுங்களோட சிந்தனை அப்படி இருக்குது, நசுக்கப்பட்டு இருக்குது. எனக்கு ஒரு கண்ணு போதும், ஒரு கண்ணை எடுத்துருனாராம். பக்கத்து வீட்டுக்கு என்னங்க ஆகும்? 2 கண்ணும் போயிடும். அந்த மாதிரியோட எண்ணங்கள்ல தான் இருக்குது இன்னைக்கு நம்ம சமுதாயம். உயராம இருக்கிற சமுதாயங்க, ஒருத்தனை இழுத்துக்கிட்டு இருக்கிற சமயம் அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆனா இந்த வியாபாரத்தை பாருங்க, ஜான் தாமஸ் நான் பார்த்தது கிடையாது, யாருன்னு தெரியாது. பெரியசாமியன் ஜானகி யாருன்னே தெரியாது. சாம் சேகரன் யாருன்னு தெரியாது. கிளாட்ஸ்டோன் வயலட் யாருன்னு தெரியாது. ஹரிகிருஷ்ணன் தெரியாது. கோமகன் அன்பகன் யாருமே எனக்கு தெரியாது. டைட்டஸ் பிரேரா அவர் வராரு, அவர் எனக்கு இருந்து 3% அவருக்கு போல, பட் அவர் வந்து எனக்கு உதவி செய்யறாரு. the beauty of the business, அதுதாங்க உங்களுடைய வெற்றிக்காக இன்னொருத்தர் somebody care for your success, அந்த ஒரு பியூட்டி இந்த பிசினஸ்ல ஒண்டிதான் இருக்குது. அந்த ஒரு வியாபாரம் நீங்க பார்க்கலாம், இந்த வியாபாரம். ஓகே, சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்னும் எவ்வளவு பேர் என்னோட வெற்றிக்காக வந்து பாடுபட்டு வந்து எனக்கு உதவி செய்ய, அவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டை கொடுத்துங்க. ஓகே, என் கதைக்கு வருவாங்களா? ஓகே, இந்த கூட்டத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் உண்மையிலே லட்சியவாதிகள், எத்தனை பேர் அலட்சியவாதிகள்? எத்தனை பேருங்க லட்சியவாதிகள்? பார்க்கலாங்களா? பாருங்க, மனிதனாக பிறந்தால் லட்சியவாதியா வாழணும். ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம், கனவுகள், அதாவது ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க. கனவு இல்லாதவர்களுக்கு இந்த இடம் கிடையாது. கதவு திறந்திருக்கு, போலாம். கனவு உள்ளவர்களுக்கு தான் இந்த இடம், இந்த வியாபாரம். வாழ்க்கையில முன்னேறினா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். ஆனா எனக்கு வந்து இந்த வியாபாரத்துக்கு முன்னாடி லட்சியம்னா என்ன, அதுக்கு என்ன வேலைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். லட்சியம் உள்ளவங்க தான் பாருங்க, அதாவது லட்சியம் பெரிய ட்ரீம்ஸ் இருக்கணும் பாருங்க. எனக்கு அந்த பியூட்டிஃபுல் ட்ரீம்ஸ், பிக் ட்ரீம்ஸ், வாழ்க்கையில ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும், மெர்சிடிஸ் பேண்ட்ல போகணும். நானும் சீனிவாசகர்கள்லாம் போறாங்க, பங்களோ வீட்டுல இருக்கிறாங்க, 3 380ல போறாங்க. ஏன் நம்ப போக முடியாதா? நம்ம எழுதல, அது வந்து எழுதப்பட்டு இருக்கிறோம். சோ ஆகையால இந்த மாதிரி கனவுகள் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கனவு உண்மையிலே ஒரு மனிதனுக்கு இருக்கணும், லட்சியங்கள் இருக்கணும். ஸ்கூல் படிக்கும் போது கேட்கிறாரா இல்லையா வாத்தியார், நீ பெரிய ஆளா வந்தா, ஸ்கூல் போனவங்களுக்கு தெரியும், பெரிய ஆளா வந்தா நீ என்ன படிச்சு இது பண்ண போற? அப்ப வாத்தியார் கேட்டோம்னா, நான் உடனே டாக்டர் ஆக போறேன், நான் ஒரு லாயர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், இப்படிதான் சொல்லணும். ஆனா உண்மையிலே வந்துட்டோமா? அது ஒரு பேச்சுக்காக சொன்னோம், அதை செயல்பட. ஏன்னா நம்மளுக்கு உண்மையான லட்சியம், உண்மையான குறிக்கோள் கிடையாது. ஆகையனால நம்ம அதை அடைய முடியல. ஆனா இன்னைக்கு இந்த வியாபாரத்துல நீங்க வர்றதா இருந்தா உங்களுக்கு தேவை படிப்பு இல்ல, பட்ட பதவி இல்ல, ஒரே ஒரு கனவு இருந்தா போதும். இந்த வியாபாரத்துல நீங்க வந்து ஒரு வெற்றியாளரா இருக்கலாம். இந்த வியாபாரம் தேவை just one thing, just a dream. If you dare to dream, you can make it happen. இன்னைக்கு என்ன இந்த நிலையில நின்று பேச வச்சிருக்கா அந்த ஒரு கனவு தாங்க. ஏன்னு ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு ஊர்ல வந்து 2 பிச்சைக்காரங்க, இது இன்னொரு கதை நிறைய வச்சிருக்கேன் பாருங்க. 2 பிச்சைக்காரங்க நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஒரு பிச்சைக்காரர் பார்த்து கேட்டாராம், 2 பிச்சைக்காரங்க நடந்து போயிட்டு இருந்தா, 2 பேரும் பிச்சைக்காரர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு பிச்சைக்காரர் வந்து கீழே ஒரு 10 காசு கிடைச்சான். அந்த 10 காசு எடுத்து பார்த்துட்டு, 10 காசு கிடக்குது, ஏன் இது 20 காசா இருக்க கூடாதா அப்படின்னாராம். உடனே பக்கத்துல உள்ள பிச்சைக்காரர் என்ன தெரியுமா சொன்னாரா, உன் பிச்சைக்கார புத்தியை காட்டுறல, கற்பனை பண்ற, அதையா வந்து 20 காசு வேணும், ஏன் அது 1 வெள்ளியா கிடக்கூடாது, ஏன் 1 வெள்ளி 2 வெள்ளி கற்பனை பண்ற, ஒரு 1000 2000 வெள்ளியா கற்பனை பண்ண அப்படின்னா. கற்பனையில கூட நம்ம ஆளுங்களுக்கு பிச்சைக்கார புத்தி தானே இருக்கு சார். கற்பனை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஒரு காடி, ஒரு பங்களோ, உங்க கனவு என்னங்க கேட்டோமா? உங்க கனவு என்னங்க? ஒரு டொயோட்டா கோரோலா டாட்சன் செகண்ட் ஹேண்ட், ஹோண்டா காப் செகண்ட் ஹேண்ட். நான் ஆரம்பிக்கும் போது டிரான்ஸ்போர்ட்டே இல்லாம நடந்தேன் சார். காடு தான் எனக்கு டிரான்ஸ்போர்ட், வேற ஒண்ணு எனக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு பெரிய கனவுகள் இருந்ததுனால தான் இன்னைக்கு நாங்க அதெல்லாம் என்ன கேட்கும் போது எனக்கு பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ கனவுகள் தான் என்ன வந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்து பேச வச்சிருக்கு. நீங்க இந்த வியாபாரத்தை ஒரு வெற்றி, இன்னைக்கு என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் கிளைங்கள இருக்காரு பாருங்க, பாலா கன்னியம்மா, அவங்களுக்கு பேரும் ஓல்வோ, பெரிய கார்டு, பெரிய ட்ரீம்ஸ். ஸோ இந்த மாதிரி பெரிய கனவு இருக்கணும், ஃப்ரீடம். இவங்களெல்லாம் கேட்கும்போது எனக்கு சுதந்திரம் இருக்கணும், பல கனவுகள், இதெல்லாம் கனவுகள். உங்கள் கனவுகள் தான் உன்னை உருவாக்கக்கூடியது. ஓகே, ஸோ இன்னும் கதைக்கு நான் வரல பாருங்க. ஸோ முதல்ல வந்து என்னோட கதையை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க. நான் வந்து என்னோட ஹோம் டவுன் வந்து கிளாங், எல்லாம் சொன்னாங்க ஜோஹோபாரு. ஓகே, நான் வந்து ஜோஹோபாரோட தான் பிசினஸ் பில்ட் பண்ணேன். அதான் என்னோட ஹோம் டவுன் வந்து கிளாங்ல தான். நான் படிச்சது, பட்டம் எடுத்தது எல்லாம் கிளாங்ல தான்.
நான் படிச்ச இதை கேட்டீங்கன்னா ஓகே, நிறைய பேருக்கு தெரியும் நான் எது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. ஐ எம் எல்சி கிராஜுவேட், எல்சி பட்டதாரி. ஆனா இனிமேல் எல்ஓசி பட்டதாரி பாருங்க. ஸோ நான் படிச்சது வந்து ஒழுங்கா படிக்கல, விளையாட்டுத்தனம் ரொம்ப போய் அங்கே குண்டு அடிக்குது. இதுல இதே தான் என்னோட வாழ்க்கையை வந்து இதுல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. விளையாட்டுத்தனம் படம் படிக்க சொன்னமாக்கா ஸ்கூல்ல அந்த தேட்டர் இருக்கும் பாருங்க, பட தேட்டர், அங்கே தான் உட்காந்துருப்போம். அங்கே தான் எங்களோட பள்ளிக்கூடம். எல்சியில் வந்து ஒழுங்கா எழுதல. ரப்பர் தெரியுங்களா, ரப்பர்ல வந்து 1 2 3 ABCDE. ஸோ எக்ஸாம் பேப்பர் வரும்போது ஏ வந்துச்சுனாக்கா டெஃபினட்டா அடுத்தது பி வராது. கேள்வி வரும்ல, ஏ அடுத்தது பி வராது நிச்சயம். ஏ வந்துச்சுன்னா டெஃபினெட்லி அடுத்தது ஏ வராது, பி தானே வரும், இல்லாட்டி சி வரும். ஸோ மொதல் ஏ டேஷ் பண்ணுவேன், அப்புறம் பி, அப்புறம் திருப்பி ஏ, அப்புறம் சி, அப்புறம் டி மாதிரி நிச்சயம் வரும் பாருங்க. ஸோ இப்படி தான் நான் வந்து ஜஸ்ட் திக்காம இப்படி தான் நான் எழுதினேன் எல்சி. பாஸ் பண்ண முடிஞ்சுன்னா எங்கள் அப்பா கேட்டாரு, நீ பாஸ் பண்ணிடுவியாடா? நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னா. ஓ முழு நம்பிக்கை. உடனே எல்சி ரிசல்ட் வெளியாகுது பாருங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னாரு, நீ போவேனா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னாரு. போய் பார்த்த உடனே அங்கே போட்டில் இருந்துச்சு பாருங்க, எல்லாரும் வந்து 2 மார்க்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ல வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிரெடிட் இதெல்லாம் அடிச்சிருந்தாங்க. பட் என்னோட இதை பார்க்கும்போது எல்லா சப்ஜெக்ட்லயும் 9 9 9 9 9 9 இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், எல்லாத்தோட என் மகன் எல்லா பாயிண்ட்ஸும் கூட வாங்கியிருக்கான்னு. எல்லாத்தோட பாயிண்ட்ஸ் கூட ரொம்ப ஒரே சந்தோஷம் பாருங்க எங்க அப்பாவுக்கு. ஸோ உடனே அப்புறம் தான் பக்கத்தில் உள்ள சொன்னாரு, இது வந்து எல்லா சப்ஜெக்டும் பாஸ் இல்லை, எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில், ஒன்று கூட பாஸ் இல்லைன்னு. அந்த மாதிரி ஸோ எக்ஸைட்டடாக இருக்கு. அப்புறம் உடனே ரொம்ப டவுன் ஆகி வந்துட்டாரு. ஸோ அப்போ சொன்னா, நீ வந்து படிக்கிறதுக்கு லாய்க்கில்ல, ஏதாச்சும் வியாபாரத்தில் நுழைய சொன்னார். எனக்கு வந்து வியாபாரம்னாக்கா அந்த லைனே நான் இல்லை. இப்போ ரொம்ப பேர் கேட்டீங்கன்னா ஐ எம் நாட் இன் திஸ் லைன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் சொன்னேன், வியாபாரம் எனக்கு பிடிச்சிக்காது. ஏதாச்சும் வேலை செய்யணும், எவன் கிட்டையாச்சும் வேலை செய்யணும், எவன் கிட்டையாச்சும் மாறு அடிக்கணும், எவன் கிட்டையாச்சும் கூலிக்கு கும்மாளம் போடணும்னு தான் நான் இருந்தேன். அப்படித்தான் நிறைய பேர் நாங்க இருந்தோம். ஆனா அதை விட்டு ஒதுங்கி இன்னைக்கு வெளியாயிட்டோம் பாருங்க. சோ அந்த மாதிரி வந்து வேலை செஞ்சும் போது பல இடத்துல வேலை செஞ்சேன். ஒரு இடம் இல்ல, காடி ஸ்ப்ரேயரா வேலை செஞ்சேன். 40 வெள்ளி சம்பளம் ஒரு மாசம், 1 வருஷம் வேலை செஞ்சேன். கான்ட்ராக்ட்ல பில்டிங்ல வந்து கான்கிரீட் கழிச்சேன், செங்கக்கல்ல போட்டேன். பாட்டில் ஃபேக்டரியில வேலை செஞ்சேன், பலகை கம்பெனியில வேலை செஞ்சேன், டெலிவிஷன் பாக்ஸ் செய்யற கம்பெனி வேலை செஞ்சேன், பாட்டில் பல கம்பெனியில வேலை செஞ்சு கடைசியா செருப்பு கம்பெனியில வேலைக்கு போனேன். அங்கேயும் பிரபலமான சப்பாத்து கம்பெனி, அதுலயும் உயர முடியல. 130 வெள்ளி சம்பளம் சார் ஒரு மாசம். அதையும் தூக்கி அடிச்சு அப்ப அந்த நேரத்துல வந்து பாருங்க, நான் வந்து கிளைங்க வந்து வரக்கும் ரொம்ப இந்த கொஞ்சம் பேட் கம்பெனிஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கொஞ்சம் குண்டர் வேலை பார்க்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். சண்டீர் ஆயிட்டம் பாருங்க. அந்த டைம்ல ஆளை பார்த்து தான் கட்டையா இருப்பேன், ஆனா விஷயம் வேகம். ஊசி மிளகாக்கு தான் உரப்பு கூட இல்லையா? சோ அந்த சண்டீர் வேலை சேர்ந்தவனா அவங்க போய் சண்டை போடுறது. ஆனா ஆக்சுவலி நான் வந்து எனக்கு நான் போய் வீணா வம்பு சண்டை போட கூட்டாளிங்க வந்து சண்டை அடி வாங்கிட்டு வந்து அடிச்சுட்டா உடனே மோட்டர் எடுத்து போறது பெரிய சண்டீர் மாதிரி. அங்க போய் சண்டை கொடுத்துருது, அங்க போய் சண்டை, அங்க போய் எல்லாம் மாட்டிட்டு பெரிய இதாயிருச்சு தெரியுங்களா? அது ஹெல்பிங் அண்ட் ஷேரிங்களா எம்வே அதே மாதிரி அதுல ஓகே போய் இந்த மாதிரி இதெல்லாம் ஆனவொன்னே ஸோ ரொம்ப வாண்டட் ஆயிட்டம் பாருங்க. ஸோ எங்க அப்பாவோ எல்லாம் சொன்னாங்க, நீ இங்க இருந்தீங்கன்னா நீ வீணா கெட்டு போயிடுவேன், நீ வந்து சிங்கப்பூருக்கு போயிடுவோம், மாமா இருக்காரு அங்க போய் நீ வந்து இருந்து அங்கே இங்க வராத அப்படின்ட்டாரு. எங்க மாமா இருக்காரு அங்கே வேலை செஞ்சு சிங்கப்பூர்ல இங்க வராத. ரொம்ப ரொம்ப அழுதா இருப்பாருங்க. ஸோ அப்பதான் மனசு வாங்க, ஓகே பரவாயில்ல போயிடும்ட்டு உடனே போயிட்டேன் பாருங்க. போயிட்டு ஜோஹோபார்ல வந்து ஒரு குறுகிய நாள் தான் இருந்தேன். வேலை சிங்கப்பூர்ல வந்து பணம் கொட்டி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அங்க போன உடனே தான் தெரியுது, ஒரு மாசம் வேலை இல்லாம திண்டாட்டம். ஸோ பாஸ்போர்ட் கிடைச்சு 1979 அப்போதான் வந்து சிங்கப்பூர் உள்ளுக்கு போனேன். சிங்கப்பூர் உள்ளுக்கு போய் வேலை வந்து தேடும் போது பாருங்க எவ்வளவு இடத்துல ட்ரை பண்ணேன், ஆனா வேலை கிடைக்கல. கடைசியா ஒரு நண்பர் மூலியமா எனக்கு வந்து ஒரு பிளைவுட் ஃபேக்டரியில வேலை கிடைச்சி பெர்மனன்ட் நைட் ஷிஃப்ட் அதை செஞ்சேன். அது முடிஞ்சு அப்படியே அங்கே ஒரு 2-3 இடத்துல வேலை செஞ்சேன். ஏறக்குறைய 11 இடத்துல வேலை செஞ்சிருக்கேன் சார். எனக்கு வந்து இந்த வியாபாரத்துக்கு வர்றதுக்கு முன்ன 11 முதலாளிகள், 11 பேருக்கு நான் அடிமைத்தனமா வாழ்ந்தேன். இன்னைக்கு நானே முதலாளி, யாருமே எனக்கு முதலாளி கிடையாது. Nobody boss for me. I become my own boss. I can set my own goals. I can set my own time. எத்தனை அவரு நான் வேலை செய்யணும், எத்தனை அவரு நான் தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னு யாரும் என்ன எந்திரிச்சு போய் காட் பஞ்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. அந்த மாதிரி வாழ்க்கை தரேன்னா நான் மாற்றி அமைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இருக்கும் போது தான் ஒரு நாள் வந்து எங்க அங்கிள் வீராமியன் பத்மா நேரடி விற்பனையாளர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஜோஹோபார்ல இருந்தாரு. அப்ப அவர் வந்து உங்களுக்கு பாய்லமேன் வேலை செஞ்சாரு. நீ வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தீங்கன்னா நீ வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது, ஒன்னு காடி டிரைவிங் லைசன்ஸ் எடு, இல்லாட்டி டெக்னிக்கல் லைன்ல போனாரு. அப்பதான் வந்து சரி பாய்லமேன் வேலை செஞ்சா. அப்ப அவரே எனக்கு ஒரு அப்ரெண்டிஸ் வேலை வாங்கி கொடுத்தாரு. நான் வந்து ஜோஹோபாருக்கு வரமாட்டேன், சிங்கப்பூர் உள்ளுக்கே இருந்துட்டேன் பாருங்க. அப்ப நான் வந்து அப்ரெண்டிஸ் பாய்லர் அப்ரெண்டிஸ் வேலை செய்யும் போது ஒரு நாளைக்கு 10 வெள்ளி சம்பளம் வேலை கிடைச்சு. 2.5 வருஷம் நீ அப்ரெண்டிஸ் கட்ட. அதாவது பாய்லர்னா தெரியுங்க என்னன்னு? அந்த காலத்துல ரயில் ஓடும் தெரியுங்களா?
பாத்திருக்கீங்களா? கறி அள்ளி போடுவாங்க அந்த காலத்து ரயில். ஸோ அதுதான் பாய்லர், ஸ்டீம் பாய்லர். கறி நெருப்பு கட்டை அள்ளி பாய்லர் உள்ள போட்டு ஸ்டீம் சப்ளை பண்றது பாருங்க கம்பெனிக்கு. ஸோ அந்த பாய்லர் வேலை பாருங்க. ஸோ அந்த பாய்லர் வேலை வந்து அதுவும் ஓவர் டைம் நிறைய இருக்கும் பாருங்களேன். ஸோ 2.5 வருஷம் கட்டை அள்ளி போட்டு நெருப்பு ஒரு அப்படி தான். நெருப்பு ரொம்ப டேஞ்சரஸ் ஜாப் தெரியுங்களா? அது ஒரு அப்படி தான் கட்டை அள்ளி போட்டு இருக்கும்போது ஃபயர் கிக் பண்ணிடுச்சு. நெருப்பு அடிச்ச உடனே எல்லாம் குதிச்சிட்டேன் பாருங்க வெளியில. எதுனா அப்படியே நெருப்புல மூடிச்சு. ஒரு சைடு அப்படியே காண முடியாது. எனக்கே கண்ணாடியில் பார்க்கும்போது நானா வேற யாரும் எனக்கே அடையாளம் தெரியல. போய் மொட்டை அடிச்சிட்டேன். ஸோ ரொம்ப டேஞ்சரஸ் பாருங்க. இப்போ 2.5 வருஷம் கஷ்டப்பட்டு அப்ரெண்டிஸ் வேலை செஞ்சு நான் வந்து பாய்லர் செட் எடுத்தேன், லைசன்ஸ், பாய்லர் லைசன்ஸ். பாய்லர் மேன் வேலை செஞ்சேன் பாருங்க. பாய்லர் மேன் வேலை செய்யும் போது அங்கே வந்து பொறாமை, போட்டிகள். சூப்பர்வைசர் வந்து தட்டி கொடுப்பாரு. வெரி குட், நல்லா வேலை செய்யும், கஷ்டப்பட்டு வேலை செய்யும், தட்டி கொடுப்பாரு. மேலே போய் வச்சு விட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி செய்யறான் அந்த மாதிரி செய்யறான்னு அங்கேயும் சரியான பொறாமைகள், போட்டிகள். ஸோ அப்படிதான் இருக்கும்போது ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்யல. அங்கே ஒரு 4 இடம் மாறிட்டேன். 4 இடம் மாறி கடைசியா ஒரு ஜூரோங், சிங்கப்பூர் ஜூரோங் ஒரு இடம் இருக்கு, கேர்ள் டிரைவ். அந்த இடத்துல வேலை செஞ்சேன் பாருங்க. அதுவும் பெர்மனன்ட் நைட் ஷிஃப்ட். அங்க வந்து நான் வந்து எவ்வளவு இடத்துல வேலைக்கு போயிருக்கேன் சார். எல்லாம் எனக்கு என்ன கேட்பாங்க, சர்டிபிகேட் கொண்டாடுவாங்க, படிச்ச சர்டிபிகேட். ஒரு பெரிய கிராஜுவேட் எடுத்த மாதிரி கொண்டு போய் காமிப்பேன். டெஸ்டிமோனி கேட்பாங்க, நான் மறந்துட்டு வந்துட்டேன். அங்க காமிச்சுன்னா தெரியுமா வண்டவாளலாம் எல்லாம் 9 ஸோ இன்னும் என்ன எது வரைக்கும் படிச்சிருக்க, உனக்கு வந்து தமிழனா இல்லை வேற இனமா, இன்னும் வயசு என்ன, உனக்கு வந்து இன்னும் வயசு முக்கியம் தான் பாருங்களேன். ஓகே, என்ன வளர்த்தி, நீ கருப்பா சூப்பா, எங்க இருந்து வந்தா, உனக்கு காடி இருக்கா, பணம் இருக்கா, இதெல்லாம் குருட்டு கேள்விலாம் வரும். ஆனா எம்ஏல வந்து நான் சேரும் போது என்னோட ஸ்பான்சர் ஒண்ணுமே கேட்கல. உனக்கு என்ன கனவு, நீ எங்க போற, உன் கனவு அடைய, உங்க என்ன லட்சியம், அதை தான் கேட்டாரு. ஆனா வேலை செய்யற இடத்துல உனக்கு என்ன அதுன்னு எங்க வந்து இதெல்லாம் ஆனா எம்ஏ பொறுத்தவரை நீங்க எங்க போறீங்கன்றதான் கேள்வி. எங்க இருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு வந்து கேள்வியே கிடையாது. அந்த மாதிரி பாருங்க. சோ அப்ப வந்து அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்கும் போது தான் ஒரு நாள் என்னோட ஹோம் டவுனுக்கு வர. அப்ப நாங்க போன பிறகு பாருங்க, எனக்கு வந்து ஒரு லட்சியம். நான் இங்க இருந்து இவ்வளவு கெட்ட இந்த மாதிரி இதுல இருந்து திரும்பி வர எனக்கு ஒரு லட்சியம் நான் வளர்த்துக்கிட்டேன். திரும்பி நான் வந்து கிளைண்ட் வரும்போது இதே பழைய மணிராஜனா வரக்கூடாது. என்னோட வாழ்க்கை தரனை மாற்றி அமைக்கணும். என்னோட லைஃப் ஸ்டைலையை மாற்றணும். நானும் பிறர் போற்ற வாழணும். அதாவது தோன்றியும் புகழோன்று தோன்றுக, அப்தினால் தோன்றாமல் நில். அப்படிதானுங்க, தோன்றாமல் இரு பழமொழி. அப்படின்னா என்ன தெரியுங்களா? மானிடராய் பிறந்தால் புகழோடு வாழ், இல்லனா மானிடாய் பிறந்து பயன் இல்லை. புரியுதுங்களா? ஆனா அதனால வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப பேரு இதை விட்டு வேற விஷயத்துல வந்து புகழுக்காக புகழ் மாலையில் மயங்கி கிடக்குறாங்க. வேற விஷயத்துல வியாபாரத்தவனாக அதுக்கு டைம் இல்லை. மன்றங்கள், சங்கங்கள், கழகங்கள், அது அரசியல், அதுல போட்டு குட்டி காட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார், போட்டிகள். ஆனா அதெல்லாம் இல்ல. சோ இந்த வியாபாரத்தில் உள்ள அங்கீகாரத்தை பாருங்க, பியூட்டிஃபுல் டிஃபரன்ஸ். ஓகே, சோ ஆகையினால நானும் வந்து திரும்பி வரும்போது ஒரு நல்ல ஒரு இதோட வரணும். அதுதான் என்னோட வாழ்க்கை தரனை மாற்றி அமைச்சுட்டு தான் அங்க வரணும்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளை நான் வந்து இருந்தேன் பாருங்க. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம், அதாவது தீபாவளி 1982 அந்த டைம்ல வந்து நான் வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்த கிளைங்கே. அப்பதான் என்னுடைய தம்பி ரவி வந்து அந்த டைம்ல வந்து ஸ்கூல் படிச்சுட்டு வென்டோல. அப்பதான் வந்து இந்த மார்க்கெட்டிங் பிளான் வந்து அவரோட நண்பர்கள் காமிச்சுக்கிட்டு இருந்தாரு, இந்த வியாபார திட்டத்தை. அப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நான் பார்த்தேன் பாருங்க அந்த பிளான். ஆனா என்ன பார்க்க சொன்னது நான் பார்க்கல. எதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காமிக்கும் போது பார்க்க மாட்டாங்க. சொக்க சொல்லுவாங்க காதுல ஓட்ட இல்லைன்னு, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. பார்க்க மாட்டேன். ஏன்னா என்னோட இன்கம் வந்து பாருங்க 4 figure இன்கம். என்னோட வேலை வந்து லாங் ஹவர்ஸ் தெரியுங்களா? ராத்திரி 8 மணில இருந்து காலை 8 மணி வரைக்கும் என்னோட வேலை. ரெண்டாவது வந்து எனக்கு நண்பர்கள் கிடையாது. ஜோஹோபாருக்கு இந்த பிசினஸ் வந்து சிங்கப்பூர்ல செய்ய முடியாது, ஜோஹோபாரோட தான் வந்து செய்ய முடியும். அடுத்தது எனக்கு டிரான்ஸ்போர்ட் இல்ல. 4 figure இன்கம்னா எடுக்கிற சம்பளம் அப்படியே முடிஞ்சிடும். சிபிஎஃப் 25% அது இதனால ஓடிட முடிஞ்சிடும். கையிலும் காசு தங்காது. ஸோ எனக்கு என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறேன், என்னோட சுச்சுவேஷன் வேற யாரும் இருந்தால் அந்த வியாபாரம் செஞ்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம். செஞ்சிருக்க முடியும், ஆனா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனா எனக்கு வந்து அந்த பிளானை பார்க்கணும், நான் பார்க்கல. மறுபடியும் வந்து நீ உட்காந்து பாரு, செய்ய வேணாரு. அப்புறம் தான் உட்காந்து பிளானை பார்த்தேன். பிளானை பார்த்துட்டு உண்மையிலே நான் வந்து பிளானை வந்து உட்காந்து கான்சென்ட்ரேட்டா கவனிக்கல. என்னோட சிந்தனைலாம் வேற இதுல இருந்துச்சு. நண்பர்கள் வருவாங்க, கூட்டிட்டு போவாங்க, அங்க அப்படி இருந்தேன். மறுபடியும் சைனீஸ் நியூ இயர் வச்சு பாருங்க. ஸோ அந்த டைம் வரும்போது தான் ஜனவரி மாசம் என்ன பாருங்க, அந்த டைம்ல வரும்போது மறுபடியும் என்னோட பிரதர் சொன்னாரு, உட்காந்து பிளானை பாரு. இன்னும் அந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாரு. அதாவது அவர் பிளான் காமிச்சது வந்து சுந்தரத்துக்கு, சுந்தரம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வில்லா அவங்களுக்குலாம். ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து இன்ட்ரெஸ்டிங். அப்ப ரெண்டாவது வரும்போது தான் பிளானை வந்து உண்மையிலே உட்காந்து கவனிச்சேன் பாருங்க. பிளானை உட்காந்து கவனிச்ச உடனே அன்னைக்கு ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே இல்லை சார். அவ்வளவு பியூட்டிஃபுல். இந்த பணம் வந்து உங்களுக்கு லைஃப் பூரா வரும். அந்த ராயல்டி இன்கம் டைமண்ட் அடிச்ச பிறகு உங்களுக்கு லைஃப் பூரா வரும். உங்களுக்கு பிறகு மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க அப்படியே பாஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ரிக்கிங்கோட டேப்பை கொடுத்து போட்டு கேட்கணும். இதெல்லாம் வந்து மோட்டிவேட் பண்ண எனக்கு சரியான எக்ஸைட்டட். உண்மையிலே இந்த வருமானம் கிடைக்குமா? உண்மையிலே இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கா? உண்மையிலே கேட்டோன்னு எடுத்து எல்லாம் காமிச்சோன்னு ரியலி அந்த ஹோல் டே
ஐ couldn't sleep. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃப்ரம் சரியான எக்ஸைட்டட். ஸோ சரி நான் செய்யறேன் வியாபாரம். ஆனா பாருங்க அந்த நேரத்தில் என் பாக்கெட்ல வந்து 50 வெள்ளி தான் வச்சிருக்கேன். வியாபாரம் ஆரம்பிக்க 62 வெள்ளி, 50 வெள்ளி தான் பாக்கெட்ல. நல்லா நினைச்சு பாருங்க. ஏன்னா நான் எத்தனையோ வருஷம் வேலை செய்யறோம், கேவலம் 63 வெள்ளி என் கையில இல்ல சார். 50 வெள்ளி, நான் 50 வெள்ளியை கொடுத்து ஸ்டார்ட் டிக்கெட் எடுத்தனாக்கா நான் திரும்பி சிங்கப்பூருக்கு போக முடியாது வேலைக்கு. நிறைய பேர் வந்திருப்பீங்க இன்னைக்கு புதிதாக. வியாபார திட்டத்தை பார்த்து ஈடுபடணும்னா அடுத்த வாரம் சைன் பண்றேன், மாச கடைசியில சைன் பண்றேன். ஏன்னு கேட்டா 63 வெள்ளி இல்ல. அந்த ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். இவ்வளவு காலம் வாழ்ந்தும் என் கையில் 63 இல்ல, கேவலமா இருந்தேன். நல்லா நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி இருந்தேன். ஆனா இன்னைக்கு நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி நினைச்சிருந்தேனாக்கா இன்னைக்கு நான் அவ்வளவு வருமானம் எடுக்க முடியாது, இந்த நிலையில நான் வந்திருக்க முடியாது. ஆகையினால நான் போயிட்டு சொன்னேன், நான் போனோன்னா நான் உடனே நீ வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுன்னு சொல்லி நான் சிங்கப்பூருக்கு போன பிறகு உடனே கால் கொடுப்பேன். ஒவ்வொரு நாளும் கால் கொடுப்பேன். அந்த டைம்ல என்னோட ஸ்பான்சர், என்னோட பிரதர் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், வர முடியாம போச்சு. ஒரு மாசத்துக்கு பிறகு ஒரு சிலர் வந்து ஸ்பான்சர் கண்டோன்னா ஓடி ஒளிஞ்சிருவீங்க. ஸ்பான்சர் வரணும்னு ஓடி, முதல்ல ஆதி மூலம் சொல்லிட்டு போனாரு, ஸ்பான்சர் வரணும்னு ஓடி ஒளிஞ்சிருவாங்க. ஆனா நான் வந்து அன்னாடம் போன் பண்ணுவோம் பாருங்க. என் பிரதருக்கு பிஜியில் தங்கியிருந்தாரு, வா வந்து என்ன ஸ்பான்சர் பண்ணு, என்ன ஸ்பான்சர் பண்ணு, என்ன ஸ்பான்சர் பண்ணுன்னு. அப்புறம் தான் ஒரு நாள் வந்து வந்தார், பேக் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து வந்து ஜொகோபார் வந்து என்னை வந்து கூப்பிட்டாரு. ஜொகோபாருக்கு வந்தேன். ஸோ சைன் பண்ணிட்டு இந்த செல்லிங் போட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்த உடனே நான் ஸ்டார்ட் டிக்கெட்லாம் எடுத்து பார்த்தேன், பொருள் எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு தெரியல, ஒன்னே வச்சுட்டேன் அப்படி. அது வந்து மார்ச் மாதம் பாருங்க ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு வாரம் ஒண்ணுமே செய்யல. அதாவது ஒரு மார்ச் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி மாதிரி தான் வச்சுக்கலாம், பிப்ரவரி மார்ச்ல தான் மொரல. ஸோ சைன் பண்ணிட்டு நான் ஒண்ணுமே செய்யல பாருங்க, அந்த வியாபாரத்தை அப்படியே போட்டுட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வந்தார் என்னோட ஸ்பான்சர் ரவி. வந்து என்ன அவ்வளோ செல்லிங் போட்டிருக்கேன்னு, ஒன்றும் போடலை, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டேன். அப்புறம் சத்தம் போட்டு உடனே ப்ராடக்ட்லாம் எடுத்து வந்து சாம்பிளில் செஞ்சு காமிச்சாரு. அப்புறம் 3 ஜாமான் வாங்கினோம், ஒரு மெட்டல் கிளீனர், ஒரு எஸ்ஐடி, ஒரு எல்ஓசி. 3 பொருள் தான் முதல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு வாரம் தான் இருக்கும்போது மாசம் முடிய. அந்த ஒரு வாரத்தில் வந்து பாருங்க 500 வெள்ளிக்கு மேலே நான் விற்பனை பண்ணேன் பாருங்க, ஜஸ்ட் இன் 1 வீக். $500 ஃபர்ஸ்ட் திங் பாருங்க. நான் அந்த 500 வெள்ளி விற்கிறதுக்கு வந்து எத்தனை வீடு போய் தட்டினேன்னு தெரியுங்களா? எனக்கு வந்து நண்பர்கள் கிடையாது. டோர் டு டோர், வீடு வீடா போய் கதவு தட்டினேன் சார். வீடு வீடா போய் கதவு, இந்த மாதிரி இந்த வியாபாரம், இந்த பொருள் விற்கிறேன் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி வீடு வீடா, ஒரு வீடு பசி கூட போனா ஃபிளாட்ஸ், எல்லா ஃபிளாட்ஸும் ஏறி இறங்குவேன். ஒருக்கா வந்து என்னோட ஸ்பான்சர் ரவி கூட என் கூட வந்திருக்காரு. நீ எப்படி செல்லிங் போடுவேன்னாரு. கூட்டிட்டு போனேன். அங்க போயிட்டு ஒரு வீட்டில் என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் கூட்டிட்டு போயிட்டு அவர் கொண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண கூட்டாளிக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இருந்தாங்க என் கூட வேலை செஞ்சவங்க, கொஞ்சம் பேர் ஜொஹோபார்ல இருந்தாங்க. ஸோ அவங்களும் அந்த வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்ட், நீ முன்னுக்கு வா அப்புறம் நான் பார்ப்பேன்னாங்க. மைலேஜ் கல் மாதிரி எத்தனை காடி போதும் வந்து உட்காந்து பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நீ போகும்போது அப்புறம் நான் வரேன்னாங்க. சார் அப்போ நான் வந்து எனக்கு நண்பர்கள் கிடையாது பாருங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் தான். அவங்களும் சொன்ன ஓகே நீ செய்யட்டு பரவாயில்ல, உங்கள் நண்பர்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னா. ஸோ அவங்க வந்து அவங்களோட நண்பர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. நான் போய் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் விற்போம் பாருங்க. ஸோ அந்த ஒரு வாரத்தில் $500 செல்லிங் போட்டேன். ஸோ வெரி எக்ஸைட்டட். உடனே தம்பி அப்போ வேற கூட $500 செஞ்சு பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்க, அந்த $500 விற்கிறதுக்கு வந்து பொருளை பற்றி நல்லா தெரியணும். என்னோட ஸ்பான்சர்லாம் என் கூடயே இல்லை பாருங்க. அதாவது பேபி பார்ன் வித்தவுட் அ மதர், அந்த மாதிரி தான் நான் பாருங்க. சரிங்களா? லோன் ரேஞ்ச் யாருமே இல்லை ஜொஹோபார்ல எனக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து நான் வந்து அன்னாடம் டெலிஃபோன் பண்ணுவேன். நான் வேலை செய்யறது வந்து ராத்திரி 8 மணிக்கு. 8 மணினா நான் வந்து ஜொஹோபார்ல இருந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சுட்டு அங்கிருந்து கம்பெனில இருந்து நான் பாஸ் கிட்ட கேட்டுட்டேன் பாருங்க. நான் வந்து ஃபோன் பண்ணுவேன், அதுக்கு எவ்வளவு வருதோ டிடாக்ட் பண்ணிக்கன்னு. ஸோ மாதம் வந்து நான் ஃபோன் அன்னாடம் ஃபோன் பண்ண வந்துறீங்களா. அதாவது அந்த டைம்ல வந்து ஜானகி, பெரியசாமியோட ஒய்ஃப் ஜானகி வந்து காலு கூட ரொம்ப வலியா இருக்கும் பாருங்க, சீக்கா இருந்தாங்க. இவர் இருந்தாலும் அந்த சீக்கு கூட தாங்காம அவங்க வருவாங்க அவங்களோட மாதா இன்லா வீட்டுக்கு வந்து எடுத்து எக்ஸைட்மெண்ட் கொடுப்பாங்க எனக்கு. இந்த மாதிரி பொருள், இந்த மாதிரி எப்படி விற்கிற பொருளை பத்தி படிச்சேன், எப்படி பேசுது இதெல்லாம். அந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 3% நிலை அடைஞ்சிருக்கீங்க. $500. என்னோட போனஸ் வந்து 15 வெள்ளி தான். ஆனா நான் டெலிபோன் பில் 1 ஹவர் 2 ஹவர் பேசுவேன், அவங்களுக்கே தெரியும். டெலிபோன் பில் வந்து ஏறக்குறைய 400 வெள்ளிக்கு மேல கட்டினேன் சார். ஜஸ்ட் 15 வெள்ளி தான் என்னோட போனஸ். டெலிபோன் பில் வந்து 400 வெள்ளி பே பண்ணேன் அந்த ஃபர்ஸ்ட் மந்த். எத்தனை பேருங்க அந்த மாதிரி இருப்பீங்க? நீங்களாம் பிசினஸ் விட்டு ஓடிடுவீங்க சார். ஆனா எனக்கு வந்து அந்த டிசையர், என்னோட இதுல ட்ரீம்ஸ், பெரிய பெரிய கனவுகள் அடையணும், அதுதான் எனக்கு வேணும். அந்த டைமண்ட் தான் எனக்கு வேணும், அந்த கிரவுன் தான் எனக்கு வேணும். அதனால நான் தொடர்ந்து பாடுபட்டேன் பாருங்க. 2ஆவது மாசம் என்னோட ஸ்பான்சர்ஸ் வெரி குட் 3%. அப்பதான் பெரிய சாமியை வந்து அறிமுகமானாரு. ஸோ அவரும் எனக்கு தெரியாதவங்ககிட்ட எப்படி பேசுறது, எப்படி ஸ்பான்சர் பண்றது. ஏன்னா அந்த வியாபாரம் செல்லிங் போட்டா ஒன்றும் இல்லை, ஸ்பான்சரிங் செய்யணும். அப்ப ஸ்பான்சர் பண்ண யாரை நான் ஸ்பான்சர் பண்றது? நான் போய் எம்ஏ பத்தி ஓகே பேசு அப்படின்னு தெரியாதவங்ககிட்ட வந்து அறிமுகப்படுத்தி விட்டாங்க, இப்படி பேசணும் இப்படி பேசணும்னு. பாருங்க முதல் நாள் நான் போய் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? எம்ஏயா இப்பதான் வரியா நீனு? எனக்கு 1979 தெரியும். இப்ப 1983, ஏன்னா நான் சேர்ந்தது 1983 மார்ச்ல. 1983 too late, too many people are doing. இப்பதான் எங்க பாட்டி ரிசைன் பண்ணாங்க. இப்பதான் எங்க தாத்தா, சின்ன தாத்தா, எங்க மாமா, மச்சான், பாட்டன், பூட்டன் எல்லாம் இப்பதான் ரிசைன் பண்ணாங்க. நிறைய சொன்னாங்க பாருங்க, பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இதெல்லாம் செய்யறாங்க. 1983 இப்ப 1979 வந்திருக்கணும். now is too many people are doing. இதான் சொன்னாங்க.
நிறைய எக்ஸ்கியூசஸ். ஸோ ஆகினால நான் வந்து என்னோட அப்ளைன் டிடிஸ் ரவிலாம் வந்து சொல்லுவாங்க பாருங்க, இந்த மாதிரி ஜான் தாமஸ்லாம் சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து அப்ரோச் பண்ணி எம்ஏன்னு சொல்லாத, ஒரு பார்ட் டைம் பிசினஸ்னு சொல்லு. என்ன பிசினஸ்னா வீட்டுக்கு பாவிக்கிற பொருள், சொந்தத்துக்கு பாவிக்கிறது, காடிக்கு பாவிக்கிற பொருள், இந்த பொருள்னு. என்ன பிசினஸ் கேட்டால் நீ வந்து உனக்கு தெரியாது, வந்து பாருப்பதான் வந்து தெரியும். அந்த டைம் எங்கள் மீட்டிங்லாம் இல்லை தெரியுங்களா? ஓகே, அப்பதான் வந்து நான் வந்து இன்டைரக்ட் வேலை அப்ரோச் பண்ணேன். அப்போ அப்ரோச் பண்ணும்போது தான் ஸோ அவங்க வந்து அட்ரஸ் கொடுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து பாருங்க, எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கிடையாது. நான் இந்த வியாபாரம் செய்யறதா இருந்தாக்கா ஜோஹோபார் சிங்கப்பூர்ல நான் வேலை செய்யற இடத்துல இருந்து காலையில 8 மணிக்கு வேலை முடியும். அங்க இருந்து நான் வந்து 5 பஸ் எடுத்து ஜோஹோபாருக்கு வரணும் பாருங்க. ஒரு பஸ்ஸா ஏறி நான் வேலை செய்யற இடத்துல இருந்து ஜூரோங் இன்டர்சேஞ்ச் ஒரு பஸ், இன்டர்சேஞ்ச்ல இருந்து ஹாலண்ட் க்ளோஸ் கம்பெனி எனக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க, அங்க ஒரு பஸ், அங்க இருந்து புக்கிட் டீமா ஒரு பஸ், புக்கிட் டீமால இருந்து உட்லண்ட்ஸ்க்கு ஒரு பஸ், உட்லண்ட்ஸ் வந்து ஜோஹோபார் 5 பஸ் எடுத்து ஜோஹோபாருக்கு வந்து ஜோஹோபார்ல இருந்து பசிரிகுடா மாசாய் ஒரு பஸ், மாசாயில இருந்து ஒரு பசிரிகுடாங்க. ஏறக்குறைய 7 பஸ் நான் மாறி மாறி வருவேன் பாருங்க இந்த வியாபாரம் செய்யறதுக்கு. செஞ்சுட்டு வந்து சேர மணி 11, 12 அதுக்கப்புறம் நான் ஆளுங்களை பார்த்து பேசி நான் திருப்பி ஜோஹோபார்ல வந்து நான் வேலை செய்யறதுக்கு போறதா இருந்தாக்கா திருப்பி நான் 7 பஸ் எடுத்து போகணும். போனா தான் நான் ராத்திரி 8 மணிக்கு சரியா வேலைக்கு போய் சேர முடியும். எனக்கு வந்து ராத்திரி பூரா வேலை, நான் பகல் பூரா வந்து தூங்கணும் பாருங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கம் கிடையாது. நான் வந்து முதல்ல ஒரு வாரம் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, என்னோட துணி மணியெல்லாம் பேக் பண்ணி கொண்டாந்து பாய்லர் ரூம்லேயே வச்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு வீடு. ஜோஹோபார்ல எனக்கு வீடே கிடையாது. எத்தனை பேருக்கு அங்கே வீடு இல்லாமல் இருக்கிறீங்க? சேவை வில்லேஜ் இருக்கேன், எனக்கு சேவை வீடு கூட இல்லை. நான் வந்து ஜோஹோபார்ல ஒரு பாபா முடிவெற்ற கடை இருக்கு பாருங்க, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு என்னோட ஜாமான் கொஞ்ச நேரம் தும்பாங்க வச்சுக்கிறேன், நான் வந்து வியாபாரம் செஞ்சு திருப்பி அங்கே வச்சுட்டு போயிடுவேன். வேலை முடிஞ்சு வந்தோடனே ஸோ நேராக வந்து அந்த சர்டிஃபிகேட் ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு செல்லிங் போயிட்டு ஸ்பான்சரிங் போயிட்டு திருப்பி பேக் கொண்டு வச்சு நேராக வேலைக்கு போயிடுவேன். இதுதான் பாருங்க, வீடு கூட இல்லை, தொம்பாங்க பண்ணியிருந்தேன். எனக்கு டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, வியாபாரமே எனக்கு வந்து அறிமுகம் இல்லாத இடம். நான் வந்து அந்த இடத்துல புதுமுகம், பேச எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கிடையாது. நேரம் எனக்கு நான் வேலை செய்யறதா தூங்குறதா அல்லது வியாபாரம் செய்யறதா? நோ டைம். இப்போ உள்ளவங்க கேட்டால் முதல்ல நடிச்சு காமிச்சாங்களா, அதுதான் கேட்டா நோ டைம்டா. ஆனால் அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அந்த ஒரு வார்த்தையை எப்படியோ கற்று வச்சுக்கிட்டானுங்க. நோ டைம், நோ டிரான்ஸ்போர்ட், நோ மணி, இதெல்லாம் நிறைய எக்ஸ்கியூசஸ் பாருங்க. ஸோ அப்போதான் இந்த இன்டைரக்ட் வேலை அப்ரோச் பண்ண பாருங்க. ஸோ வந்து நான் அவங்க வீடு அட்ரஸ் எடுப்பேன், அட்ரஸ் கொடுப்பாங்க, உடனே அவங்க வீட்டில் போய் பார்ப்பேன், அவர் இருக்க மாட்டார். 2வது நாள் போகிறது, அப்புறம் போயிட்டு பிளானை போட்டு காமிப்பேன் பாருங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம். நான் வந்து என்னைக்கு இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் ஐ எம் ஸ்டில் எக்ஸைட்டட். என்னோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட குறையில பாருங்க. சில பேர் நான் வந்து சில பேர் 6 வந்து 3 போயிட்டாங்கன்னா உடனே அப்படியே தூங்குவாங்க. எனக்கு வந்து அப்படி இல்லை. நோ, ஈவன் என் பிசினஸ் கீழே போனாலும் மேலே போனாலும் ஐ எம் ஸ்டில் எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ எம் டூயிங் சம்திங். என்னோட கனவு அடையிறதுக்கு நான் பாடுபடுறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஐ பிலீவ், ஐ ஃபேத் இன் திஸ் பிசினஸ். ஸோ ஆகியனால நான் வந்து கவலைப்படல பாருங்க. ஸோ போயிடணும் பிளானை போட்டு காமிச்சேன் பாருங்க. 2 hour 3 மணி நேரம் பிளானை போட்டு காமிப்பேன், எல்லாம் காமிச்சேன். எப்படிங்க வியாபாரம் ஈடுபடுறீங்களா? நல்ல வியாபாரம் தான், இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்றேன். யோசிக்கிறாராம். 3 வருஷம் ஆச்சு, நானும் முன்னேறி நல்ல நிலைக்கு வந்துட்டேன். இன்னும் தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு. என்ன தெரியுங்களா யோசிக்கிறாங்க? நல்ல வியாபாரம் ஈடுபட்டா முன்னேறிடுவோம், அதனால ஈடுபடக்கூடாது. என்ன சார், என்ன சார், என்ன பயம்? தூக்கி போடுங்க சார் பயத்தை. துணிஞ்சவங்களுக்கு தான் சார் வாழ்க்கை, கோழைகளுக்கு வாழ்க்கை இல்லை. அதாவது தமிழன்னாக்கா வீரன்னு அர்த்தம். ஆனா எதுல வீரர் தெரியுங்களா? வாய் சொல்லில் வீரர் அடின்னு யாரை பார்த்து சொன்னா? நல்லா ஞாபகம் வச்சு கேளுங்க. ஸோ நிறைய சேலஞ்சஸ், இதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் பாருங்க. ஓகே, ஸோ தெரியாதவங்கள்ட்ட பேசி அவங்க அட்ரஸ். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து 4 பிள்ளைங்க இருக்குங்க, எப்படிங்க அந்த அன்னைக்கு கூட போய் பேசணும். ஐ கோ 2 child, ஐ கோ 3 child, 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருக்கு, எப்படி வியாபாரம் செய்யுது? இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ். பிள்ளைங்க இருக்கு செய்ய முடியாது. நல்ல வியாபாரம் தான், உடனே பிள்ளைங்க மேல தாக்கு போடுவாங்க. உடனே என்ன, ஆனா அதான் நான் கேட்டது நேரம், ஏங்க தேட்டரில் படம் போடும்போது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிட்டு நீங்கள் போவீங்க தானே படம் பார்க்க உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு? ஏன்னா மனைவி பிள்ளைங்களும் வந்துச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் கொலாவறதுக்கு வந்து அங்கே டிஸ்டர்ப் தான் இருக்கும்ல. அதுக்கு வழி கிடைக்குது, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி கிடைக்கல, பணம் சம்பாதிக்க இதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். எப்படியாச்சும் எங்கேயாச்சும் வந்து கொஞ்ச நேரம் பார்த்துங்க போயிட்டு வந்து ஓடுவாங்க. ஆனால் வியாபாரத்துக்கு வருதுனாக்கா கஷ்டம். நிறைய எக்ஸசஸ். எனக்கு வந்து 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருக்கு. ஒருத்தர் ஏன்னா பிள்ளைங்க இதெல்லாம் வந்து அவங்க இதில் தான் பர்சனல் டெவலப்மெண்ட், சுய வளர்ச்சி இதுல தான் நம்ம ஆளுங்களுக்கு பாருங்க. இதெல்லாம் நிறைய எக்ஸ்கியூசஸ். வாழ்க்கையில முன்னேறணும்னாக்கா அதான் சொல்றேன் சார், அது வந்து ஒரு பொது சொத்து. எவன் ஒருவன் அதை அடைய விரும்புகிறானோ அவன் மட்டும் தான் அடைய முடியும். ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்கியூசஸ். நான் வந்து இதெல்லாம் தாண்டி வந்தேன் பாருங்க. நீங்க போய் 4 பேர் நான் பாருங்க ஏறக்குறைய 30 ல இருந்து 35 பேத்துக்கு மேல மார்க்கெட்டிங் பிளான் போட்டேன் சார். இந்த வியாபார திட்டத்தை காமிச்சேன், வீடு விடா ஏறி இறங்கினேன். ஒருத்தர் கூட இந்த வியாபாரத்தில் ஈடுபடல. ஆனா என்னுடைய மனசு கொஞ்சம் கூட இறங்கல. நான் வந்து யாரு வராங்களோ வரலையோ,
doesn't matter. I stick to my decision. That's why today I'm a Pearl Direct. Hey, இங்க பாருங்க. சோ யாருமே வரல. 30 அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தர் ஈடுபட்டார் இந்த வியாபாரத்துல. ஆனா இன்னைக்கு அவர் வந்து ஒரு நேரடி விற்பனையாளர் இருக்காரு. வேலு அண்ட் வினோதினி இருக்காரு பாருங்க. ஓகே, இன்னைக்கு அவர் ஒரு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ யாருமே வந்து இது பண்ணல. பட் நான் வந்து முடிவு எடுத்தேன் அன்னைக்கு. நான் ஒரு வைராக்கி வச்சேன். ரொம்ப பேருக்கு வந்து கஷ்டம் வந்து முடிவு எடுப்பது தான், டிசிஷன் எடுப்பது தான். நான் வந்து அன்னைக்கு முடிவு எடுத்தேன். இன்னைக்கு நான் வந்து செஞ்சு காமிச்சிட்டேன் பாருங்க. பரவாயில்ல, எத்தனை பேர் வந்தாலும் இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் நீங்க வந்து நில்லுங்க சார். அதுதான் உண்மையான நம்பிக்கை. நான் வந்து ஐ பிலீவ் 100% பிலீவ் இந்த பிசினஸ். அதனால தான் நான் சாதிச்சு காமிச்சேன். எத்தனை பேர் வந்து செஞ்சாங்க எனக்கு முன்னுக்கு இந்த வியாபாரம். இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து எம்ஏ ஸ்டார்ட் பிளான் எல்லாம் போட்டு முடிஞ்ச பிறகு கிட்ட தூக்கிட்டு வருவார். நானும் தான் இருக்கிறேன் வியாபாரத்தில். ஏன்னா நான் முதல்ல பிளான் போடும்போது எம்ஏ பற்றி சொல்லலை. பகுதி நேரம் வியாபாரம் பிளானை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. பிளான்லாம் போட்டு முடிஞ்சு நான் எம்ஏன்னா பேக் தூக்கிட்டு வந்து காமிச்சாரு. நானும் தான் செய்கிறேன். செஞ்சு தூங்குறாரு. தலைக்காணிக்கு பதில் அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஸோ நிறைய இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். ஸோ அதெல்லாம் நான் வந்து அதை பற்றி டோன்ட் கேர். நான் ஐ ஜஸ்ட் கண்டினியூ டூயிங் த பிசினஸ், ஷோயிங் த பிளான். 2ஆம் மாசம் 800-900 வரைக்கும் நான் பொருளையும் வித்தம் பாருங்க. தெரியாதவங்க அவங்க மூலியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சி. ஸோ செகண்ட் மந்த் ஓகே, அந்த நான் வந்து செகண்ட் மந்த் வந்து ஒரு 2-3 பேரை எப்படி ஸ்பான்சர் பண்ண பாருங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்போ செகண்ட் மந்த் வந்து நான் வந்து 6% லெவல் அடைஞ்சேன். 3ஆவது மாசம் வந்து 12% போனேன். 4ஆவது மாசம் வந்து 15% போனேன் பாருங்க. 4th மந்த் இந்த பிசினஸ். ஓகே, ஸோ நிறைய அதுக்கிடையே நிறைய இது பாருங்க. ஏன்னா என்ன போகுதுன்னா, நான் வந்து ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன். நான் வந்து இந்த வியாபாரம் செஞ்சா என்ன ஆகுறது, இன்னும் என்னோட படிப்பு என்ன. நான் சொல்றேன் சார், என்னோட படிப்பு வந்து நான் வந்து ஒரு எல்சி ஃபெயிலியர். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மேனேஜர், ஒரு கிராஜுவேட் வருமானத்தோட நான் கூட எடுக்கிறேன் சார். ஒரு கிராஜுவேட்டோட ஃப்ரீடமோட ஐ அம் மோர் ஃப்ரீ. லைஃப் ஸ்டைல் இஸ் டிஃபரண்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து என் வாழ்க்கை கதை கேட்க எத்தனையோ அன்பு உள்ளங்கள் எனக்காக வந்து பாராட்டுறாங்க. எவ்வளவு பேர் வந்து பாக்குறீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு மேனேஜர், டைரக்டர், ஒரு டாக்டர், ஒரு லாயர், நீங்க போயிட்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு உங்க கதையை சொல்லுங்க. எவனாச்சும் ஒருத்தன் கேட்பானா? ₹1 கேட்க மாட்டான். அந்த பியூட்டிஃபுல் இன் திஸ் பிசினஸ். ரொம்ப பேர் அதான் பார்த்தா பாருங்க. நான் வந்து ஒரு அரசாங்கத்து உத்தியோகம், கௌரவமான கவர்மெண்ட் உத்தியோகம், இதெல்லாம் முடியாது. ஏன்னா நம்ம ஆளுங்களோட சிந்தனை அப்படி. நான் போய் பேசும்போது தான், தம்பி கோழி மேய்ச்சாலும் குமிழியில தான் மேய்க்கணும், பிரைவேட் கோழிலாம் மேய்க்க கூடாதான், அந்த கோழி தான் மேய்க்கணுமா. நம்ம ஆளுங்களோட எண்ணங்கள் அதாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, ரோட்டை போட்டது தமிழன். என்னது சிஸ்டர் நாராயண உஷா அவங்களாம் நாராயணன்லாம் சொல்லுவாரு, ரோட்டை போட்டது தமிழன். ரயில் தண்டவாளத்தை போய் நோண்டி கேளுங்க, தமிழன் பேர் தான் சொல்லும். நான் தான் போட்டேன். ரோட்டை போய் கேட்டாலும் நான் தான் சொன்னேன். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றியவன் மூத்த தமிழன், இன்னைக்கு திண்டாடி தெருவில் நிற்கிறவன் தமிழன். எஸ், எந்த இடத்துல இருக்கிறோம் சார்? பொருளாதாரத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? உயர்ந்திருக்கிறோமா? எப்படி இருக்கணும்னு பாருங்க. இன்னைக்கு வியாபாரத்தை இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வந்து நீங்க தான் வந்து முன்னேறணும், எப்படியாச்சும் வாழ்க்கை வெற்றியாக ஆகணும் தான் இருக்கும். வெரி குட், உங்களுக்காக நான் பாராட்டுறேன் சார். ஏன்னா இங்க வரதே ஒரு பெரிய கஷ்டம் நம்ம ஆளுங்களுக்கு. ஸோ எனக்கும் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு, எனக்கும் வந்து 4 figure இன்கம், நல்ல வருமானம் இருக்குது. ஸோ நான் போய் இந்த சவுக்கா தூள் வித்தா என்ன ஆகுன்றத ஒரு வரட்டு கௌரவத்தினால நம்ம ஆளுங்க முன்னேறாம இருக்கிறாங்க. தூக்கி வீசுங்க சார் வரட்டு கௌரவம். நம்ம ஆளுங்க வந்து வரட்டு கௌரவம் பொதுவாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப அனுபவத்தில் 3 வருஷம் அனுபவத்தில் சொன்னோம். வரட்டு கௌரவம் பார்த்துக்கிட்டு, போலி கௌரவம் பார்த்துக்கிட்டு, மற்றவங்களே எதிர்பார்த்துக்கிட்டு, இந்த இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அவங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிற சமுதாயமா இருக்கிறோம். யாரையுமே நீங்க மாமனோ மச்சானோ பாட்டனோ யாருமே வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு விட்டால் தான் உங்களுக்கு நீங்களே உதவி செய்ய முடியும். யாரும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த வரட்டு கௌரவத்தெல்லாம் தூக்கி விடுங்க, போலி கௌரவம்லாம் நீங்க விடுங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில வந்து நான் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆள் 2 ஆள், ஸோ 15% வந்த உடனே அந்த டைம்ல எங்களுக்கு மீட்டிங்கே கிடையாது. நான் வந்து பாருங்க, முதல் மாசம் 3% நிலையை அடைஞ்ச உடனே என்னோட ஸ்பான்சர், என்னோட அப்ளைன் டிடி பெரியசாமிலாம் சொன்னாங்க, நீ இந்த பிசினஸ் பத்தி நிறைய தெரியணும்னாக்கா நீ கேளுக்கு வாங்கினாங்க. ஒரு சிலர் 1 மைல் மீட்டிங் வந்து 1 மைல். என்ன சார், எதிர்த்த வீட்டுல தான் இருக்கிறான், இங்க மீட்டிங் வேணா வர மாட்டேங்கிறாங்க. எதிர்த்த வீடு தான். மே வீட்டுல நீங்க மே வீட்டுல வந்து நீங்க இருப்பீங்க, கீ வீட்டுல அவங்க இருப்பாங்க, மேல வாப்பா அவங்க மேல நீங்க கீழே வேணா கூட வர மாட்டாங்க. 1 மைல் 2 மைல் 10 மைல்னா கஷ்டம்பா. ஐயோ மழை, ஐயோ. அதாவது எக்ஸ்கியூஸ்னு ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுல வந்து தேடுவாங்க, என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு மழை விட்டாலே போதும், ஆஹா இன்னைக்கு மழை, உடனே வழி கிடைச்சிடும். எக்ஸ்கியூசஸ். அதான் சொல்றேன், சாக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாளை கடத்தாதீங்க, இன்றைக்கே. அப்போ வந்து என்னோட அப்ளைன் டிடி பெரியசாமி, ரவி, பத்மா,
எல்லாம் சொன்னாங்க, நீ வந்து இந்த வியாபாரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்தா நீ வந்து கேளுக்கு வா, அங்கதான் இந்த வியாபாரத்தை பத்தி நல்லா தெரியும்னாங்க. உடனே சரி எப்படி வர்றது, எனக்கு லீவே கிடையாதுங்க, பெர்மனன்ட் நைட் ஷிஃப்ட், ராத்திரி 8 இருந்து காலை 8 வரைக்கும் என்னோட வேலை. 8 மணிக்கு பிறகு நான் வந்து இந்த வியாபாரம் செஞ்சுட்டு தூக்கமே கிடையாது. பஸ்ல வரும்போது போகும்போது தான் தூங்குவேன், சில சமயம் தூங்கிடுவோம். பஸ் வந்து அந்த ஸ்டேஷன்ல போட்டுருவோம், திருப்பி 2வது ட்ரிப் எடுக்கும் போது தான் அந்த கான்ட்ராக்டர் இறங்கி போலியாடா அப்படின்னு, அப்பதான் நான் இறங்கி இடம் வந்துருச்சான்னு. அந்த மாதிரி தூக்கம் இல்லாம அப்படிதான் அந்த வியாபாரம் செஞ்சேன். அப்ப வந்து இவர் சொன்னாரு, லீவு கிடைக்காது, எப்படி நான் வர்றது, நீ வந்தாதான் இந்த பிசினஸ் பத்தி புரியும்னாரு. யாருமே இந்த கூட்டத்துல உள்ளவங்க இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி செஞ்சேன். அம்பாங் ஜெயரா வந்து கிளாட்ஸ்டோன் அண்ட் வயலட் பிரேயர் அவங்க வந்து மீட்டிங் வச்சிருந்தாங்க சாயங்காலம் 4 மணிக்கு, கோல்ட் சில்வர் ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து பாருங்க, ஒவ்வொரு மாசமும் நான் வந்து ஜோஹபாரோட வந்து இங்க மீட்டிங் வருவேன். எனக்கு வந்து கட்டாயம் லீவ் எடுக்க முடியாது, பாய்லர் மேன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். ஸோ ராத்திரி 8 மணிக்கு என்னோட வேலை, காலையில் 8 மணிக்கு வேலை முடிச்சு, ஆனால் வந்தேன் பாருங்க, வந்துட்டு திருப்பி நான் ராத்திரி வேலைக்கு போயிட்டேன். எப்படி வந்தேன் தெரியுங்களா? என்னோட வேலை முடிஞ்ச பிறகு காலையில அங்கிருந்து நான் வேலை முடிஞ்சோன்னா நேராக டாக்ஸி எடுத்து ஜோஹபாருக்கு வந்து, ஜோஹபார்னு ஒரு டாக்ஸி எடுத்து நேராக நான் வந்து ஸ்ரீனா ஏர்போர்ட் போனேன் பாருங்க. ஏர்போர்ட்ல இருந்து நான் வந்து ஃபிளைட் எடுத்தேன், ஒரு ஃபிளைட் அங்கேருந்து காலைல 11:30 மணிக்கு அந்த ஃபிளைட் எடுத்து நேராக வந்து சுபாங் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி ஒரு டாக்ஸி எடுத்து நேராக எங்க வீட்டுக்கு கூட போல, பெரியசாமியை போய் பார்த்து ப்ராடக்ட் பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஜஸ்ட் 3% தான் தெரியுங்களா அந்த டைம். நேராக அப்போ அம்பாங்க 4 மணிக்கு மீட்டிங், நானு பிரதர் ரவி பத்மா சுந்தரம்லாம் வந்தாங்க. நேராக வந்து இப்போ போனோம். அப்பதான் நான் ஜான் தாமஸை சந்திச்சேன், கிளாட்ஸ்டோனை சந்திச்சேன். அந்த மீட்டிங் எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது தெரியுங்களா, பள்ளிக்கு போனது தான் ஒரு பேருக்கு தான் போனேன், படிக்கிறதுக்காக இல்லை. அங்க போனோடனே அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளைட் நேராக டாக்ஸி எடுத்து மீட்டிங் போய் அட்டன் பண்ணேன். மீட்டிங் அட்டன் பண்ணி 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 6 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சு. 6 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சோன்னா திருப்பி நேராக ஒரு டாக்ஸி எடுத்து நேராக சுபாங் ஏர்போர்ட்ல போய் 103 வெள்ளி கொடுத்து 7 மணிக்கு ஃபிளைட் எடுத்து நேராக 7:30 மணிக்கு சாங்கி ஏர்போர்ட்ல இறங்கி அங்கிருந்து ஒரு டாக்ஸி எடுத்து 8 மணிக்கெல்லாம் நான் போய் கார்ட் பஞ்ச் பண்றேன். Just for one meeting, $300. 300 வெள்ளிக்கு மேல செலவு பண்ணிட்டு ஒரு மீட்டிங் மாசம் வருவோம் சார் நான் டிடி அவர் வரைக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு மீட்டிங்காக பாருங்க, ஃபிளைட் எடுத்து வந்து $300 just for 2 hours. ஆனா இங்க வந்து என்ன தெரியுங்களா லேர்ன் பண்ண அன்னைக்கு நான் வந்து அவ்வளோ எல்லாம் இங்கிலீஷ் மீட்டிங் தான். நான் வந்து என்ன தெரியுமா லேர்ன் பண்ணேன், ஒண்ணு தான் சார் லேர்ன் பண்ணேன். ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, அது ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு உங்க முன்னுக்கு நிக்க வச்சிருக்கேன். ஒருத்தரா கூப்பிட்டு பேச சொன்னாங்க. அப்ப பெரியசாமி வந்து உன்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க, நீ எப்படி 3% போன பேசு. நான் பின்னால இருந்து கூப்பிடாத கையெடுத்து கும்பிட்டு இருந்தேன், என்ன கூப்பிடாத. என்ன இன்னைக்கு வந்து உங்க முன்னுக்கு எப்படி பேசுறேன் பாத்தீங்களா? That's the beauty of the business. பாருங்க, அப்ப வந்து கடைசியா ஒருத்தர் வந்து பேசினாரு, அதுதாங்க என்னோட வாழ்க்கைக்கே ஒரு மாற்றம். என்ன தெரியுங்களா, அவர் வந்து சரியான எக்ஸைட்டடா பேசினாரு. Today is the first day for the rest of your life days. அது ஒண்ணுதான் இன்னைக்கு என்ன மாற்றி. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், டுடே இஸ் தி ஃபர்ஸ்ட் டே ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் டேஸ். இன்றுதான் ஒரு முதல் தினம். போங்க சார், எடுத்து நீங்க போய் பாடு பண்ணுங்க, நீங்க உயர முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுக்கப்புறம் தூங்க முடியலங்க. அதுக்கப்புறம் தூக்கனா என்ன, தூக்கமாவது மண்ணாங்கட்டியாவது. நான் வந்துடுறது வேலை முடிஞ்சோன்னா நேரா வந்து பிசினஸ் முடிஞ்சா நேரா வேலை முடிஞ்சோன்னா பிசினஸ் வேலை பிசினஸ். இதே தான். நான் அதுக்கு முன்னுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் தெரியுங்களா, ஜோஹோ ஸ்டேட்டுக்கு வந்து 3 தடவை நேஷனல் சாம்பியன்ஷிப் டெக்வாண்டோக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். 2 சில்வர் மெடல் அண்ட் 1 கோல்டு மெடல் எடுத்துக்கேன். சாம்பியன்ஷிப் நேஷனல் இருக்கு. அதெல்லாம் கூட 9 வருஷம் நான் வந்து டெக்வாண்டோ இதுல வந்து 5 இடத்துல நான் வந்து வாத்தியார் இன்ஸ்ட்ரக்டரா இருந்தேன் பாருங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்டரா இருந்தோம் 9 இயர்ஸ். நான் இதனால எத்தனையோ வேலையை விட்டுட்டு போயிருக்கேன் தெரியுங்களா, இந்த டெக்வாண்டோக்கு டைம் கிடைக்காதனால. ஆனா 9 வருஷம் பழகியும் இந்த பிசினஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்ததுனால அந்த 9 இயர்ஸ் டெக்வாண்டோ தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு பிசினஸ் செய்யறேன் சார். இந்த கமிட்மெண்ட் எங்க போடுறேன். என்ன சார், நம்மள வந்து சில பேர் 5 மணி ஆனோம்னா தடல்ல நிக்கணும்னு நினைப்பாங்க. நத்திங். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறது இல்ல, சுதந்திரத்தை கொடுக்க போறது இல்ல. என்னோட வாழ்க்கை தரணும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் உண்மையிலே என்னையே நான் அர்ப்பணிச்சேன் பாருங்க இந்த பிசினஸ்க்கு. என்ன வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் முழு மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து முயன்று பார்க்கணும். முயற்சி தான் முக்கிய காரணம் வாழ்க்கைக்கு. முயற்சி எடுத்த ஒவ்வொரு நாளும் இதே தான். அடி மேல அடி அடித்தால் அம்மியும் நகரும். அதே தான் எப்பயுமே நினைச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆளை நான் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்ரோச் பண்ணேன். அப்புறம் 2வது ஒரு ஆளை ஸ்பான்சர், 3வது ஒரு ஆள், 4வதா வந்து எங்க அப்பா வந்து உன்னோட அட்ரஸ் கொடுத்தாரு. நான் ஃபர்ஸ்ட் மேன் ஸ்பான்சர் பண்ணதும் எனக்கு வந்து அவ்வளவு பழக்கம் இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 3% போனோன்னா 2வது மாசம் அவர் ஸ்பான்சர் பண்ணோன்னா என்னோட துணிமணி எல்லாம் கொண்டு போய் அவர் வீட்டில் வச்சுக்கிட்டேன். 2வது அவர் ஸ்பான்சர் பண்ணுவேன். ஆக்சுவலி அவர் வந்து எனக்கு 3வது கஸ்டமர் தெரியுங்களா, பிசினஸ்ல ஈடுபட்டு அவர் வீட்டுக்கு நான் வந்து 3வது கஸ்டமர் ப்ராடக்ட் விற்க போனேன். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு சின்ன ஜோக் பாருங்க. அவங்க வந்து எஸ்ஐட் பொருள் விற்க போனேன். அப்போ அவர் இல்லை, அவங்க மனைவியும் அவங்க தங்கச்சியும் இருந்தாங்க. ஸோ பொருள் எல்லாம் நான் டெமோஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன் பாருங்க. டெமோஸ்ட்ரேட் பண்ணி சோ எக்ஸைட்டட். ஏன்னா நான் பொருள் விற்கும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டட் பாருங்க. பிகாஸ் பிசினஸ் இஸ் சோ எக்ஸைட்டட். ஸோ பொருள் எஸ்ஐட் பிராண்டக்ஸ் டெமோ பண்ணி இதெல்லாம் காமிச்சோன்னே குசினியில வந்து அவங்க தங்கச்சி இருந்தாங்க. கிச்சன்ல இருந்து அங்கிருந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து டெமோவை பார்க்கல, என்னையே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
என்னடா அது என்னையே கவனிக்கிறாங்கன்ட்டு உடனே நான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்ச உடனே சோ எக்ஸைட்டட். உடனே அவங்க அக்கா வந்து கேட்டாங்க என்ன வேணுமா அப்படின்னு. உடனே அவங்க வந்து சரி வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து எதுக்கு தெரியுமா வாங்கினாங்க? பொருள் வந்து அவங்க ஒன்றும் பார்க்கல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப இது பண்ணா அதுக்காக பாவப்பட்டு அந்த பொருளை வாங்கினாங்க. எப்படி எனக்கு தெரியும்? அவங்க வந்து இன்னைக்கு என்னோட மனைவி. அதான் வனிதா. பட் இன்னைக்கு வந்து அவங்க இல்ல பாருங்க. ஏன்னா இந்த மாசம் ஐ எம் பிரேக்கிங் ஆஃப் another leg. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே, அவங்க வந்து குழந்தை பிரசவத்துக்காக போயிருக்காங்க. ஸோ அடுத்த தடவை வாய்ப்புகள், அதாவது டைம் நடிச்ச பிறகு நிச்சயம் அவங்க என் கூட இருந்து பேசுவாங்க பாருங்க, டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அவங்க தான் பாருங்க எனக்கு வந்து ஐ மீன் அந்த டைம்ல வந்து அவங்க தான் அந்த ப்ராடக்ட் வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாமானெல்லாம் பேக்கெல்லாம் கொண்டு போய் அந்த வேலு நதிரிங்க அவங்கள கொண்டு வச்சுக்கிட்டேன். ஸோ ஏன்னா அன்னாடம் அவரை பார்க்க முடியும் பாருங்க ஜாமான். ஏன்னா அந்த பாபா ஷாப்ல இருந்து கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டு ஸோ அன்னாடம் போய் அவர் அதை எடுக்கும் போது அவங்களை பாப்பா என்கரேஜ் பண்ணுவோம், மோட்டிவேட். ஸோ அவங்களும் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் உடனே போட்டோம். ஸோ அவரை போய் மோட்டிவேட் பண்ணி ஷீ ஆல்ரெடி மோட்டிவேட்டட். ஸோ ஷீ மேரிட் மீலா. எம்ஏல வந்து பணம் மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கு, எவ்ரிதிங். ஆனால் நேர்மையா நீங்க வியாபாரத்தை கடைபிடித்தார். ஓகே, ஸோ அப்புறம் நாங்கள் வந்து அதாவது ஸோ ஆஃப்டர் தட் ஸோ அதனால நான் வந்து சாக்கு சொல்லிட்டு பிஸ்னஸ் விட்டு போல பாருங்க. ஸோ என்னோட மைண்ட் எல்லாம் வந்து பிஸ்னஸ் தான், எப்பயுமே எப்பயாச்சும் முன்னேறினா தான். ஸோ நான் வந்து 15லேருந்து நான் வந்து அந்த டைம்ல தான் வந்து 15% வந்த பிறகு பாருங்க. ஸோ நான் வந்து 6% ட்ராப் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் மந்த் 6% கீழே உண்டு. என்னோட 12% குரூப் 30 பேர் ஒரே தடவை பேட்டை கிட்ட கொண்டாந்து ரிட்டர்ன் பண்ணாங்க. நான் வந்து 15லேருந்து 6% ட்ராப் பண்ணேன். ஆனா மனசு வந்து தளர்ந்து விடல. கடல்ல வந்து ஒரு மீன் கிடையாது, எவ்வளவோ மீன்கள் இருக்குது. இந்த 30 பேர் என்னோட கனவை வந்து திருடிட்டு போக முடியாது. எதையுமே திருடிட்டு போலாம், உங்க கனவை மட்டும் திருட விடாதீங்க. 30 பேர் போனா என்ன சார், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இன்னும். மணிராஜன் மாதிரி எத்தனையோ பேர் வாய்ப்புகளுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க வெளியில. அவங்கள போய் பார்ப்போம். யார் ஒருத்தருக்கு பணம் வேணுமோ, வாழ்க்கையில முன்னேறணுமோ, லட்சாதிபதி ஆகணும்னு ஒரு வைராக்கியம் இருக்கானோ அவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் பரவாயில்ல இவங்க பண்ற ராங் கான்செப்ட், என்னாலதான் நீ மேல போற அப்படின்னாங்க. தம்பி, ஒரு வக்கல்ல வந்து 10 ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் வந்து கெட்டு போச்சுன்னா அது எல்லா ஆப்பிளையும் கெடுத்துரும். அந்த ஆப்பிளை தூக்கி வீசிட்டேன். என்னால் தான் அந்த நேரத்தில் வந்து இன்னொரு டைரக்ட் செல்லிங் வேகமா இருந்துச்சு. இப்ப தச்சையில அடைச்சிட்டாங்க அந்த கம்பெனியை. அந்த டைரக்ட் செல்லிங்ல போந்துட்டு இல்லாத குட்டி கலாட்டா அட்டகாசம். ஸோ அந்த டைம்ல வந்து அதுல போந்துட்டு எல்லாம் ரிசைன், அவர் ரிசைன் பண்ண எல்லாம் டவுன் எல்லாம் ஃபாலோ அவரை. நான் வந்து ஐ டோன்ட் மேட்டர், எனக்கு வந்து நோ ஃபீலிங். 6 விழுந்தாலும் நான் வந்து ரவி அடிக்கடி என்னோட ஸ்பான்சர் ரவி பத்மான் சொல்லுவாரு, வீழ்வதில் வெட்கம் இல்லை, வீழ்ந்து கிடக்கிறத தான் வைக்கும். குழந்தை கூட கீழே விழுந்தாலும் குழந்தையும் கீழே விழுந்தாலும் அப்படியே விழுந்து கிடக்குதுங்களா? இல்லங்க. குழந்தைக்கு உள்ள அறிவு நம்மளுக்கு ஒரு சிலருக்கு இல்லை. 6லேருந்து 3 விழுந்தோன்னா அது ஆளையே காணும். குழந்தை வந்து விழுந்தாலும் திருப்பி நம்ம இங்க மண்டை வீங்கும், முட்டி வீங்க தான் வீங்கும். ஓ இனிமேல் நம்ம நடந்தோமா கீழே விழுந்து மண்டை உடையும், இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு அப்படியே படுத்துக்குதா? திருப்பி எந்திரிச்சு நடந்து போறோங்க நம்ம. நான் வந்து கவலைப்படல, அஞ்சல அதை பத்தி. நான் வந்து தொடர்ந்து என்னோட வியாபாரத்தை தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அந்த டைம்ல தான் என்னோட ஸ்பான்ஸ் அப்ளைன் டிடி எல்லாம் சொன்னாங்க, ரவிலாம் நீ வந்து மீட்டிங் ரன் பண்ணணும். ஸோ ஒரு பாலராயா எடுத்து ரன் பண்ணணும் டெம்பரரியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நான் வந்து ஸோ மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலராயா கொஞ்சம் கடுப்படி ஆகியனால நான் என்ன பண்ணேன், நீ மீட்டிங் சென்டர் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து 6% என்னோட டவுன் லைனும் 6% போனஸ்லாம் அங்கே போயிடும், மிச்சம் 45 வச்சுக்குவேன். ஸோ அப்போ சென்டர் எடுக்கணும். அப்போ மீட்டிங் சென்டர் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். ஜோஹோபார்ல வந்து தாமான் பிளாங்கில் வந்து ஷாப் ஹவுஸ் 3rd floor. ஸோ அங்கே வந்து மீட்டிங் சென்டர் எடுத்தோம் பாருங்க. அந்த மீட்டிங் சென்டர் வந்துங்க 360 சேவா, 3 மாசம் டிபாசிட், அப்புறம் அந்த மாசம் சேவா, ஒயிட் போர்ட், நாற்காலி, எலக்ட்ரிக் லைட் எல்லாமே, தண்ணி காசு எல்லாமே போட்டோம் பாருங்க. 2000 வெள்ளிக்கு மேல என் கூட்டாளிகிட்ட கடன் வாங்கி இந்த சென்டர் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். ஜஸ்ட் சாதாரண 6%. அந்த டைம்ல சென்டர் ஓப்பன் பண்ணோன்னா என் கையில வந்து காசு இல்லை பாருங்க. காசு இல்லாதனால சாப்பிட கூட நான் வந்து திண்டான பாருங்க. என்னோட நண்பர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க அந்த டைம்ல, அப்ப வேலை செய்யற இடத்துல சொல்லுவாங்க, என்னப்பா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படின்னு. ஆனா அவங்க பார்க்க நான் சாப்பிடலையே. உடனே ஏன்லா நீலாம் இதை இந்த சவுக்காத்துல விற்கிறதுக்காக போய் ஏன்லா போய் பட்டினி கிடக்கு. என்ன பார்த்து சிரிச்சாங்க சார், கேலி செஞ்சாங்க. இதை போய் செய்யறான், இதை விட்டுட்டு வேற வழி இல்லை சிரிச்சாங்க. பட் எவ்வளவு பேர் எனக்கு கிண்டல் செஞ்சாங்க, நையாண்டி செஞ்சாங்க. இந்த மாதிரி ஏன் பட்டினி கிடக்குற, என் தலை எழுச்சா. ஸோ நான் வந்து அதை பத்தி நான் ஏன்னா காசுலாம் போச்சு, கையில காசு இல்லை. ஸோ நான் என்ன பண்ண தெரியுங்களா, மேகி மீ தெரியுங்களா, அது வந்து ஒரு பெரிய பண்டல் வாங்கி வச்சுக்கிட்டேன். ராத்துல ஒரு மேகி மீ, பகல்ல ஒரு மேகி மீ, ராத்துல ஒரு மேகி மீ, பகல்ல ஒரு மேகி மீ. அன்னாட வந்து நான் மேகி மீ தான் அந்த ஒரு மாசம் முழுசும் நான் சாப்பிட்டேன். பட் அந்த ஒரு மாசம் முழுசும் நான் வந்து கீழே ரெஸ்டாரண்ட், என்ன தங்கி இருக்கிறது 3rd floor, டவுன் ஃப்ளோர் வந்து ரெஸ்டாரண்ட் பாருங்க. ஸோ எல்லாம் படி விட்டு இறங்கி வந்தோன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கொய்த்தியாவ், சூப், லக்ஸா அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. எனக்கு இறங்கி வரும்போது
பார்த்த உடனே அப்படியே எனக்கே அப்படியே பசி மேலே போனேன்னா ஜஸ்ட் ஒரு மேகி மீதான் நான் சாப்பிடணும், 2 சாப்பிட்டா ராத்திரில எனக்கு சாப்பாடு இல்லை. ஸோ இதுதான் ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்தோன்னா அப்படியே சாப்பிடும். எனக்கு அப்படியே ஒரு சமயம் என்ன அறியாமல் எனக்கே கண்ணீர் வந்துடும். இப்படிலாம் என் வாழ்க்கையில ஒரு சோதனை இருக்குதா? ஸோ நான் வந்து அதை பத்தி நான் பட்டினி கிடந்த கூட நான் கவலைப்படல. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, என்னை எந்த ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டாலும் நான் வர தயார். டோசன்ட் மேட்டர், எனி பெஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஓகே, மாசம் 15ஆம் தேதி வந்தா பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வருது, 25ஆம் தேதி வந்தா 3% டிடி போனஸ் வருது, பேர்ல் போனஸ் வருது. ரிட்டைல் ப்ராஃபிட் 100 வெள்ளி வச்சுனா இன்னைக்கு எனக்கு வந்து 51 வெள்ளி இருக்குது. வாங்கி விற்கும் லாபம் மட்டும். வாட் வருஷ கடைசியில வந்து ப்ராஃபிட் ஷேரிங், கோல்ட் டைரக்ட் போனஸஸ், நியூ அடிஷன் இருக்குது பாருங்க. என்ன வருமானம் வேணும் உங்களுக்கு? நான் வந்து இப்போ வந்து எம்வி வந்து என்ன கேஸ் ஸ்பீக்கரை கூப்பிட்டுச்சுனாக்கா, இன்னைக்கு ஒரு மேனேஜரை வந்து கேஸ் ஸ்பீக்கரை கூப்பிட்டா எவ்வளவு பே பண்ணுவாங்க? கூப்பிடவே மாட்டாங்க. யார் கேட்க போறாங்க? இன்னைக்கு என்ன கூப்பிட்டாங்கனாக்கா 150 வெள்ளி 250 வெள்ளி இருக்குது. எத்தனை இடத்துல எம்ஏ வந்து என்ன இன்வைட் பண்றாங்க கேஸ் ஸ்பீக்கர். பின்ன அங்கெல்லாம் வந்து பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு லிசன். அது மட்டும் இல்ல, வர கன்வென்ஷன் ஜோஹாபாருல வந்து 10வது மாசம் 4ஆம் தேதி ஐ அம் கோயிங் as a convention guest speaker. எம்ஏ இன்வைட் பண்ணுது பாருங்க. அதுக்கும் paid flight, சாப்பாடு, everything paid by the company. எல்லாமே கம்பெனி கொடுக்குது சார், பணம் கொடுத்து எல்லாமே. என்ன வருமானம்? பணத்தை பத்தி நீ கவலை இல்லை. அன்னைக்கு வந்து நான் அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு வந்து என் வாழ்க்கை தர மாறிடுச்சு. பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, I am going to stick to my decision. அதுதான் என்னோட முடிவு. கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் சரி அடைந்தே தீர வேண்டும் ஒரு வெறி அடைஞ்சேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 15 இருந்து திருப்பி நான் வந்து 12, 15 திருப்பி போய் திருப்பி வந்து கொலாப்ஸ் 9க்கு திருப்பி நான் பில்டப் பண்ணி 12 மாசம் பிடிச்சிச்சு. நான் வந்து 21% நிறைய அடையிறதுக்கு பாருங்க. எக்ஸாக்ட்லி 12 months. அதாவது மார்ச் 83 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 84 வந்து சில்வர் ப்ரொடியூசர் வித் தி வால்யூம் ஆஃப் $15,000. ஸோ அதுக்கப்புறம் 2வது மாசம் நான் வந்து இன்னும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ண பாருங்க. பட் டெவலப் பண்ணி பில்டப் பண்ண முடியல. ஆனா என்னோட பிசினஸ் வால்யூம் வந்து அந்த டைம்ல வந்து என்னோட பிசினஸ் வால்யூம் செகண்ட் மந்த் வந்து $15,000 கிட்ட வச்சு செகண்ட் மந்த் நான் மெயின்டைன் பண்ண பாருங்க. ஆனா அந்த மாசம் நான் வந்து கண்ணீரும் கம்பளியுமா தாங்க நான் 21% கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் மந்த் 21 அடிச்ச உடனே மாசம் 21க்கு வந்துங்க கடைசி நாள் வந்துங்க ஒரு 900 PV தான் இருந்துச்சு. 900 வெள்ளி தான் இருந்துச்சு பாருங்க. ஸோ இன்னும் 3000 PV வேணும். கடைசி நாள் 4 மணிக்கு எனக்கு வந்து அழுவ தான் வந்துச்சு. பட் கடைசி வரைக்கும் நான் என்னோட கான்ஃபிடன்ட் விடல. நான் வந்து அடைஞ்சே தீரணுன்ற ஒரு இதோட தான் நிச்சயம் அடைஞ்சிருவேன். அதுதான் என்னோட நம்பிக்கை, உறுதி இருந்து விடல பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் சிகாமல இருந்து என்னோட குரூப் மற்ற குரூப்ஸ்லாம் வந்து வால்யூம் நம்ம போட்டு பாருங்க 12,600 PV, $15,000 செகண்ட் மந்த் மெயின்டைன் பண்ண பாருங்க. அன்னைக்கு எடுத்தங்க வைராக்கியம், அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு, டிசிஷன். இந்த 3வது மாசம் நான் வந்து டிடி வந்து இந்த மாதிரி 30 நாள் வரைக்கும் நான் வந்து தாங்க வெயிட் பண்ணிட்டு போறது இல்ல. 10 நாள்ல நான் வந்து 21% அடிச்சு டிடி கன்ஃபார்ம் பண்ணணும் உழைப்ப போட்டேன் சார். அன்னைக்கு வச்சு அந்த கடைசி நாள் வைராக்கியம், ஒவ்வொரு நாளும் ராத்திரி பகல் எல்லாத்தையும் போய் பார்த்து பில்டப் பண்ணி அந்த ஒரே வாரத்துல 21% அடிச்சு மெயின்டைன் பண்ண டிடி டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். Still got time. இன்னும் நாள் இருக்கு பாருங்க. நான் வந்து விடல, தொடர்ந்து உழைப்ப போட்டு அந்த மந்த் வந்து பாருங்க 3வது மாசம் நான் டிடி குவாலிஃபை பண்ற மாசம் வந்து நான் உண்மையிலேயே உழைப்பு போட்டு அந்த மாசம் வந்து 30,000 வெள்ளிக்கு மேல ஓடி டிடி அண்ட் ரூபி இந்த சேம் மந்த் 30,000 PV ஓடிச்சு பாருங்க. சோ எனக்கு வந்து அந்த ரூபி பின் மேல ரொம்ப ஆசை வேற. சோ அதே வந்து ஒரு குறிக்கோள் வச்சு ஒர்க் பண்ண ரூபி அடிச்சோன்னு பாருங்க. இந்த பிசினஸ் பில்டப் பண்ணி வரும்போதெல்லாம் வந்து பாருங்க அங்க அப்ப நான் வந்து ஒரு 18% சதவீதம் வந்தோன்னு ஒரு 10 மாசம் அந்த வியாபாரத்துல 18% வந்தவரை தான் நான் வந்து ஒரு மோட்டர் பைக் ஹோண்டா கப் வாங்கினேன். அது வரைக்கும் பஸ்ல தான் வருவேன், மாசம் ஃபிளைட்ல எங்க மீட்டிங் வருவேன். இப்படிலாம் நிறைய வந்து இருந்துச்சு பாருங்க. சோ அதுக்கப்புறம் எவ்வளவு பேர் என்ன பார்த்து சிரிச்சாங்க. சோ நான் ரூபி அடிச்ச பிறகு 6வது மாசம் என்னோட ஃப்ரெண்ட் லைன் நான் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணி வேலு பண்ணுவோம். அவர் வந்து என்னை விட்டு பிரேக் ஆஃப் பண்ணி போனாரு. சில்வர் ப்ரொடியூசர் அவர் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் டிடியா இருக்காரு பாருங்க. ஓகே, அந்த நேரத்தில் எங்களுக்கு ஸ்பான்சர் கிடையாது, எங்களுக்கு ரேலி கிடையாது, செமினார் கிடையாது, பொட்லாக் கிடையாது. ஸோ நத்திங், ஒண்ணுமே இல்லை. நான் வந்து ஸ்பான்சர் தான், நான் வந்து நானே தான் எல்லாமே இது பண்ணேன். பட் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வந்து அவங்க வருவாங்க, ரவி, பத்மா, பெரியசாமிலாம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா வருவாங்க பாருங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜான் தாமஸ் வருவாரு, கிளாட்ஸ்டோன் வருவாரு, சில சமயம் டைட்டஸும் வந்திருக்காரு. ஒருக்கா டைட்டஸ் வந்துக்கும் போது என் மீட்டிங் சென்டர்ல வந்து ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர் எடுத்தோன்னா நாக்காளி கூட இல்லைங்க, எஸ்டேட் கட்டுன்னு தான் உட்கார வச்சேன். கேஸ் லைட்டை கொளுத்தி வச்சு மணிலா காட்டில் தான் நாங்கள் வந்து மீட்டிங் ரன் பண்ணோம் பாருங்க. இன்னைக்கு வந்து ட்ராபிக்கல் இன் ஹோட்டலில் நாங்கள் வந்து 300-400 பேரோட மீட்டிங் ரன் பண்ணுவோம். 6 மாசம் நாங்கள் மீட்டிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணி 3 பேர் தான் மீட்டிங்ல உட்காந்துருப்போம். ஒரு சிலர் போய் 2 பேரை போய் பார்த்து பேசுவீங்க, 3 பேரை போய் பார்த்துவீங்க. 3 பேர் இந்த வியாபாரத்துக்கு வரலையா, ஓ இந்த வியாபாரம் கஷ்டம்னு கிட்ட தூக்கி போயிட்டு வைங்க. நான் 30 பேருக்கு மேலே பிளானை காமிச்சு அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சைன் பண்ணாரு. நீங்க முடிஞ்சா 30 பேருக்கு நீங்க பிளானை போட்டு காமிங்க, அதுக்கப்புறம் யாரும் சைன் பண்ண தூக்கி போட்டு போங்க சார். நான் வந்து அந்த ஒரு கடைசி வரைக்கும் என்னோட வைராக்கியத்தில் இருந்தேன். மீட்டிங் சில பேர் 1 மைல் இருக்காங்க, மீட்டிங் வர மாட்டாங்க. நான் பாருங்க எத்தனை மைல் அங்கிட்டு நான் ஃபிளைட்ல வந்துட்டு ஃபிளைட்ல போவேன் மீட்டிங்க்கு.
வேற ஒண்ணும் இல்ல, முட்டி நவர மாட்டேங்குது. ஒன் டைம் ஸ்ப்ரே பண்ணினாக்கா முட்டி நல்லா நவரும், வரலாம் மீட்டிங்க்கு. வாங்கி அடிச்சுங்க. ஒண்ணு சோம்பேறித்தனம் தான் சார், வேற ஒண்ணுமே இல்ல. சோம்பேறித்தனத்தினால செயல்படாம இருக்கிறாங்க சார் நம்ம ஆளுங்க ரொம்ப பேரு, வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்குது. அதை நீங்க வந்து தூக்கி எறிஞ்சா டெஃபினெட்லி நீங்க வந்து முன்னுக்கு வர முடியும். இன்னைக்கு என் குரூப்ல வந்து எவ்வளவு பேர் ராத்திரி பகலும் ஓடிட்டு இருக்காங்க, டெஃபினெட்லி மேக்கிங். சோ அந்த இது டிடி அடிச்சு மாசம் வேலு வினோதினை என்னோட பிரேக் ஆஃப் பண்ணி டிடி குவாலிஃபை பண்ணாங்க. சோ அப்புறம் நான் வந்து ஒரு 2-3 இது கழிச்சு இன்னொருத்தர் ஸ்பான்சர் பண்ணேன். அவர் தான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. எங்க அப்பா வந்து அந்த அட்ரஸ் கொடுத்தாரு, போய் பாடுறாரு. நான் போய் பார்த்தேன், அட்ரஸ் எடுத்து போய் பிளான். அப்பா அவர் வந்து வேலை வெட்டி இல்லாம இருந்தாரு. ஸோ அவர் வந்து ஏன் அந்த வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு செஞ்சாரு. செஞ்சு முதல்ல ஒரு 2-3 மாசம் ஒழுங்கா செய்யல. என்ன நான் அங்கேருந்து போனோடனே அவங்க பிள்ளை வந்து பார்த்துட்டு போய் சொல்லும், அப்பா அந்த அங்கிள் வராருன்னு அவர் ஓடி மோட்டர் பின்னால் ஒளி வச்சுட்டு நான் இல்லைன்னு சொல்லிடுவாரு. நான் அங்கேருந்து 7 பஸ் எடுத்து பசி கூட போவேன், டேடி இல்லை வெளியே போயிட்டாரு. உடனே அவர் உள்ளுக்கு ரூம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது, இது வந்து ஒரு மீட்டிங்ல முன்னுக்கு பேசும்போது அழுதுகிட்டு சொன்னாரு. ஒரு 3 தடவை அந்த மாதிரி செஞ்சிருக்காரு என்ன. பட் அதை பத்தி நான் வருத்தப்பட, திருப்பி நான் போவேன். ஒவ்வொரு நாளும் போய் அவரை ஹெல்ப் பண்ணி இன்னைக்கு அவரு வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் டிடி சூரன் அண்ட் மடோதி. ஓகே, ஸோ நான் வந்து முதல்ல வந்து பிரேக் ஆஃப் பண்ண டிடி வந்து வேலு வினோதினி, அவர் ஸ்பான்சர் பண்ணி மாணிக்கம் வசந்தகுமாரி நேரடி விற்பனையாளர், இன்னொருத்தவங்க வந்து மரணி மீனாம்பிகை, அவங்களும் வந்து ஒரு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. ஸோ இவர் சூரன் மருதி அவரும் வந்து டிடி. இன்னொருத்தர் வந்து நான் வந்து முன் பழக்கம் இல்லை பாருங்க, அவரை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திச்சு பேசினேன். யாரும் அறிமுகம் இல்லை எனக்கு. அவரை ரொம்ப எக்ஸைட்டட், அவர் பார்த்தோன்னே உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சிரிச்சேன் பாருங்க. முதல்ல இப்படி சிரிச்சோன்னே பார்த்துட்டு எங்கே பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. எங்க பார்த்துருப்பீங்க, எங்க இருக்குன்னு கேட்டேன். தம்போயில் இருக்கேன். ஓ தம்போயில் இருக்கீங்களா அப்படின்னு. உண்மையிலே தம்போய் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. உடனே எங்க பார்த்தீங்கன்னா கோயில்ல பார்த்தங்க அப்படின்னு. கோயிலுக்கு நிச்சயம் வரணும் தான் நம்பாளுங்க. ஸோ உடனே அவரோட பேசி உடனே பிசினஸை பத்தி முதல்ல வந்து எங்க வேலை செய்யணும் கேட்டார். அப்படியே அறிமுகப்படுத்தி அப்படியே அட்ரஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உடனே மீட்டிங் வச்சு மீட்டிங் வந்து பார்த்தோன்னு எம்ஏன்னு சொல்லவே இல்லை, வந்து பாருங்க பார்த்து பிளான் பார்த்தோன்னா சைன் பண்ணாரு. சைன் பண்ணி வெரி எக்ஸைட்டட். ஃபர்ஸ்ட் மந்தே வந்து 35 பேருக்கு மேல அவருக்கு அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. போய் ஹெல்ப் பண்ண 15% அடிச்சாரு. மாசம் ஆளையை காணும். ஆனா அவர் வந்து ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணாரு பாருங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறவர். அந்த ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறது வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் பாருங்க, ஃபிட் அடிக்கிறவர் மட்கேன். அவர் வந்து என்ன பண்ணாரு தெரியுங்களா, அவர் வந்து கொஞ்சம் பொருளை வித்துக்கிட்டு கொஞ்சம் பேரை வாய்ப்பு கொடுத்து அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா பாருங்க. ஸோ அவர் என்ன பண்ணாரு, அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளியே ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. அந்த ரெஸ்டாரண்ட் முதலாளி வந்து ஒரு டாக்டர் பாருங்க, தெரியுதுங்களா. அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரக் அடிக்ட், ஒரு டாக்டரை ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. நம்மளால வந்து ஒரு சாதாரண ஆளை ஸ்பான்சர் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ஒரு ஃபிட் அடிக்கிறவர் வந்து ஒரு டாக்டர் ஸ்பான்சர் பண்ணி, அந்த டாக்டர் வந்து அவர் தம்பியை பஹாவில் ஸ்பான்சர் பண்ணி இன்னைக்கு பஹாவில் வந்து ஒரு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாரிமுத்து அண்ட் மல்லிகா இன்னைக்கு வந்து ஒரு நேரடி விற்பனையாளராக இருக்காங்க. என்ன சார் ஒரு ட்ரக் அடிக்ட் லைன், தட் டோன்ட் ப்ரீஜட்ஜ். உங்களால வந்து 3% போகும்போது இங்க எத்தனை பேருங்க 3% கை தூக்குறீங்களா? 3% வெரி குட், அவங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுங்க. ஏன்னா நானும் ஃபர்ஸ்ட் மந்த் 3% become crown ambassadors. நீங்க 3% வந்தவங்க தான் அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப பேர் வந்து அப்ரிஷியேட் பண்றதில்ல, பட் ஐ அப்ரிஷியேட் பிகாஸ் நானும் 3% தான் வந்தேன் பாருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்னைக்கு அந்த ட்ரக் அடிக்ட் லைன் வந்து ஒரு 21% லைன். ஸோ டோன்ட் ப்ரீஜட்ஜ். யாரையும் நீங்க ப்ரீஜட்ஜ், யாராலையும் செய்ய முடியும் இந்த வியாபாரம். அல்லூர் கூட்டுறவங்களாலும் செய்ய முடியும், நீங்க மிஸ்லீஸ் ஓட்டுறவங்களாலும் செய்ய முடியும். ஸோ நான் வந்து அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ நான் வந்து ஒரு அங்கிருந்து டிடி அடிச்சு ஒரு 3 மாசம் பாருங்க ஸ்டில் பார்ட் டைம் தான் செஞ்சுட்டேன். சிங்கப்பூர் வேலைக்கு போயிட்டு வருவேன். ஸோ ரூபி அடிச்ச உடனே ரூபி ப்ராஃபிட் ஷேரிங், அதாவது ஆகஸ்ட் மாசம் நான் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் டிடி குவாலிஃபை பண்ணேன். அந்த மாசம் வந்து பாருங்க ப்ராஃபிட் ஷேரிங் குவாலிஃபை பண்ண மாசம், அந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி, நல்லா ஞாபகம் இருக்கணும். 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் மிரிடேக்கா ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கே நான் 24 மணி நேரம் நோட்டீஸ் கொடுத்துட்டு எனக்கும் மிரிடேக்கா ஃப்ரீடம் தூக்கி வீசிட்டு வந்தேன் சார். I just kicked my boss, got out from the job. Okay, I kicked my boss and got out from the job and went full time. Freedom அன்னைக்கே எனக்கு மிரிடேக்கா. அதுல இருந்து யாருக்கும் நான் கை கட்டி வேலை செய்யல, டை கட்டி கோட் போட்டுட்டு இருக்கேன். படிப்பு பர்சனாக கோட் போடுறேன் சார். இட்ஸ் a beautiful thing in the life. என்னென்ன வேணும் வாழ்க்கைக்கு. இன்னைக்கு வந்து நான் சுதந்திரமா இருக்கிறேன். 11 மணி 12 மணி கூட எந்திரிப்பேன். என்னை தட்டி எழுப்பி யாரும் எந்திரிச்சு போகணும்னு சொல்ல வேண்டியது. ஆனா ரொம்ப பேர் சிரிச்சாங்க. டிடி அடிச்சு கூட என்ன போய் சிரிச்சாங்க. என்ன டிடினா காடி வாங்குவோம் அது வாங்குவோம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சிரிச்சாங்க. பட் நான் வந்து அந்த டைம்ல தான் வந்து ஃபுல் டைம் ஆன பிறகு நிறைய டைம் இருந்துச்சு பாருங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நான் டிடி ப்ரொஃபஷனல் டிடி வரைக்கும் ஒரு $7,000 கூட டெப்ட் பாருங்க. ஏன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி இருந்தனால 7,000 வெளியிட்டு நான் கடன் எல்லாம் வாங்கி இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அந்த டைம்ல. ஏன்னா நான் ஒண்டி தான் இருந்தேன் பாருங்க, யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. சோறையும் கறியும் பிணைஞ்சு வாயில வச்சு ஊட்டி விட்டாலும் நீங்க முழுங்க மாட்டேங்கிறீங்க. அந்த டைம்ல எனக்கு யாருமே இல்லை சார் அந்த ஜோஹபாருல. பட் நான் ஒண்டி இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் $7,000 டெப்ட் வந்துருச்சு. பட் வந்து
கட்டாயம் நம்பிக்கை வந்துருச்சு பாருங்க, டெஃபினெட்லி அடைய முடியும் அப்படின்ட்டு முழு மூச்சா போட்டா நான் ரூபி அடிச்சோன்னா பியூட்டிஃபுல் இன்கம் பாருங்க, 30,000, அப்புறம் இன்னும் 2 மாசம் மெயின்டைன் பண்ணி ஸோ நிறைய காசு இருந்துச்சு பாருங்க. ஸோ ஜஸ்ட் தூக்கி வீசிட்டு அந்த கடன்லாம் தூக்கி குடிச்சு நிறைய காசு இருந்துச்சு. காசு வந்து ஒரு 10,000 கிட்ட மேல வச்சிருந்தேன் பாருங்க கையில. அப்புறம் நிறைய டைம் வர எப்படி ஸ்பெண்ட் பண்றேன்னு தெரியல. ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். At least can do something what? Lot of time? Sami? ஓகே, ஸோ லாட் ஆஃப் டைம், ஸோ ஃப்ரீடம். ஸோ 2 பேரும் வந்து உண்மையிலே அந்த டைம்ல வந்து என் மனைவியை வந்து உண்மையிலே நான் சொல்றேன், இன்னைக்கு அவங்க இல்லாட்டினாலும் ரொம்ப எனக்கு கூட ரொம்ப நெருக்கமா இருந்து என் கூட ரொம்ப பிசினஸ் பத்தி நல்லா புரிஞ்சு என் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணி வாரம் வாரம் போய் ஜோஹபரும் வாரம் போய் ஹெல்ப் பண்ணி உண்மையிலே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இன்னைக்கு இல்லாட்டினாலும் அவங்க ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க. ஓகே, ரொம்ப அவங்க மற்றவங்க லேடிஸ்லாம் ரொம்ப மோட்டிவ், ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ண பாருங்க. ஒர்க் பண்ணி டிடி அடிச்சு அங்கிருந்து ஒரு 10 மாசம் தான், அது 14 மாசம் கழிச்சு நான் ரூபி அடிக்கிறதுக்கு அங்கிருந்து ஒரு 10 மாசம் தான் பாருங்க. அதாவது 83 மார்ச்ல சைன் பண்ண, 84 மார்ச்ல சில்வர் ப்ரொடியூசர், 85 மார்ச்ல வந்து பேர்ல் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா குவாலிஃபை பண்ண பாருங்க. ஓகே, ஜஸ்ட் இன் 2 years 24 months நான் வந்து பிரேக் ஆஃப் பண்ணி நான் வந்து பேர்ல் அடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பேர்ல் அடிச்சோம், காசுலாம் வந்து கொஞ்சம் காசு இருந்துச்சு, பிசினஸ் பில்ட் பண்ணேன். பேர்ல் அடிச்ச பிறகு got lot of money. ஸோ நாங்கள் என்ன பண்ணேன், எல்லாம் வந்து அந்த டைம்ல டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னீங்க, நேரம் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு நான் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாருங்க எவ்வளவு பேர் என்ன பார்த்துருச்சாங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து பிராண்ட் நியூ புரோட்டோன் சாகா 1.5ல போறேன் பாருங்க. பிராண்ட் நியூ, செகண்ட் ஹேண்ட் இல்ல, செகண்ட் ஹேண்ட்ற பேச்சுக்கே இடம் இல்லை எம்வேல. ஏன் ஒருத்தன் மோந்து பார்த்த காட்டி நம்ம போய் வாங்கணும்? சாமி அடிக்கடி சொல்லுவாரு, செகண்ட் ஹேண்ட் பிராண்ட் நியூ. ஆளுங்க எல் லைசன்ஸ் சார், எனக்கு இப்பதான் 3 நாளுக்கு முன்னே தான் போய் ஃபுல் லைசன்ஸ் மாத்திட்டு வந்தேன். எல், ஸோ லைசன்ஸ் இல்லாம இருந்தேன். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல் திங் இந்த லைஃப். இன்னைக்கு வந்து பணம் இது மட்டும் இல்லை, பிராண்ட் நியூ தெரியுங்களா அது. அண்ட் சாவி மட்டும் கம்ப்யூட்டரைஸ் $250 ஒருத்தரோட சம்பளம் பாருங்க. அது அந்த சாவி மட்டும் அது தனியாக போட்டோம் பாருங்க, பியூட்டிஃபுல். ஓகே, இன்னைக்கு வந்து எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. எங்கள் இடத்துல உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா வேலை வெட்டி இல்லை, வரான் தூங்குறான் போகிறான், இவன் வந்து புது காடி வாங்கியிருக்கான்னு வந்து பார்த்தா தான் தெரியும் அந்த மார்க்கெட்டிங் பிளானு. ஸோ அதுக்கப்புறம் வெளியூருக்கு பயணம்லாம் ஆசை இருந்துச்சு. ஸோ நான் வந்து உண்மையிலே நான் டிடி அடிச்ச பிறகு 2 years தான் பாருங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து எம்வி வந்து எங்களுக்கு ஃப்ரீ ட்ரிப், ஃபர்ஸ்ட் ஹனிமூன் எம்வி எங்களை ஃப்ரீ அனுப்பிவிடுச்சு ஆஸ்திரேலியா பெர்த். ஓகே, போன வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்தோம் பாருங்க. 5 காசு செலவு பண்ணல சார், 5 காசு செலவு இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு, ஹோட்டல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு நாள் நான் பட்டினி கடந்துகிட்டு இருந்த அந்த வியாபாரத்தை பில் பண்ணும்போது அங்க ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகு எம்ஏ ஃப்ரீ சாப்பாடு, 200க்கு விதமான சாப்பாடு. எதை சாப்பிடுறது கூட பிடிக்கல, தெரியல, அவ்வளவு சாப்பாடு. நாங்க தங்குறது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹோட்டல். பெர்த்லயே வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹோட்டல் பெர்த் மெர்லின். ஒரு நாளைக்கு வந்து 150 ஆஸ்திரேலியன் மணி, மலேசியாவுக்கு 300 வெள்ளி ஒரு வாரத்துக்கு பாருங்க. நீங்க சொந்தமா உழைச்சா கூட நீங்க அந்த ஹோட்டல் தங்க மாட்டீங்க, ஏதாச்சும் காக்கிலிமா ஹோட்டல் கிடைக்குமா தான் பாப்பீங்க. But I'm giving the beautiful opportunity, free trip, all provide by the company. free honeymoon போய் என்ஜாய் பண்ணோம். பெரியசாமி இந்த ரவி பத்மா எல்லாம் வந்திருந்தாங்க. நாங்க அவ்வளோ 230 பேர் போயிருந்தோம். 4 இந்திய கப்பல்ஸ் தான் வந்து உண்மையிலே அங்க போனோம் பாருங்க. யாரு? நானு, தமிழ் பேசக்கூடியவங்க சாம்சன், என் பிரதரு, பெரியசாமி, 4 இந்தியர்ஸ் தான் போயிருந்தோம். மற்றவங்களாம் என்னங்க செய்யறாங்க? தூங்கல. ஓகே, அதான் லட்சியங்கள் வேணும் பாருங்க. ஸோ ஃப்ரீ 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 இந்த வருஷம் பாருங்க, இந்த மாசத்தோட நான் வந்து குவாலிஃபைட் பண்றேன் தைவானுக்கு, தைப்பே ட்ரிப். ஓகே, வருஷம் வெளியூர் பயணம், வருஷம் இனிமேல் இந்த வருஷம் வந்து நான் வந்து பாருங்க 12 வருஷமா வேலை செஞ்சேன் சார். 10-11 இடத்துல 12 வருஷம். எந்த ஒரு முதலாளி என்ன வெளியூருக்கு போயிட்டு வா, அங்க போயிட்டு வா என்ன அனுப்பி விடவே இல்லை, ஹஞ்ஞாய் கூட அனுப்பி விடல. ஆனா இந்த பிசினஸ் செஞ்சு 2 வருஷம் ஃப்ரீ ட்ரிப் 2 பேரையும் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிவிட்டாங்க சார். இந்த வருஷம் தைவானுக்கு அனுப்பிவிடுறாங்க. வருஷம் மேல பியூட்டிஃபுல். ஸோ நாங்க தேடிக்கிட்டோம். இதெல்லாம் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கொடுக்க தான் முடியும். நீங்க தான் வந்து அதை எடுத்துட்டு ஓடணும். காத்திருக்காதீங்க, இனிமேல் காத்திருக்காதீங்க. எடுத்து நீங்க வந்து போய் ஃபைட் பண்ணி வின் பண்ண பாருங்க. டெஃபினெட்லி யூ கேன் மேக் இட். அண்ட் இன்னும் நான் சொன்னேன்னா இன்னைக்கு பூரா சொல்லுவேன். ஏன்னா 3 வருஷ கதையை வந்து 1 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது இல்லையா? ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன் பாருங்க. எனக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை, எனக்கு வந்து யாருமே நண்பர்கள் கிடையாது. ஓகே, ஸோ நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவோ நண்பர்கள் பாருங்க. இன்னைக்கு ஒரு காலத்தில் நண்பர்கள் இல்லாமல் இருந்தேன். இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் இன் எம்வே. ஓகே, ஸோ ஏன்னா வாழ்க்கையில முன்னேறணும்னா நீங்க தான் முடிவு எடுக்கணும். அதாவது ஒரு வைஸ் மேன் கதை ஒரு சிலர் தெரியும். நான் சொல்றேன் பாருங்க. உலகத்துல அதாவது ஒரு வயசானவர் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவார் பாருங்க. அவர் வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரா, நான் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால பதில் சொல்ல முடியுமான்னாரா. அப்ப அவர் சொன்னாரா, கேளுங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னாராம். அப்ப அந்த வயசானவர் வந்து பார்த்து இவர் கேட்டாராம் அந்த இளைஞர், அதாவது என் கையில வந்து நான் வந்து ஒரு குருவி வச்சிருக்கேன், இந்த குருவி வந்து செத்து போச்சா உயிரோட இருக்கான்னு கேட்டாராம். என் கையில நான் ஒரு குருவி வச்சிருக்கேன், இந்த குருவி வந்து செத்து போச்சா உயிரோட இருக்கான்னு கேட்டாராம். அவர் என்ன பதில் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க?
அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதோட முடிவு உன் கையில தான் இருக்கு. நான் செத்து போச்சுன்னு சொன்னாக்கா நீ திறந்து விட்டுருவ, குருவி ஓடிடும். உயிரோடு இருக்குன்னா நசுக்கி கொண்டுருவேன். சோ அது சாவறதும் வாழ்றதும் உன் கையில தான் இருக்கு. உங்கள் வாழ்க்கை உயர்வதும் தாழ்றதும் உங்க கையில தான் சார் இருக்கு. யாரு பேச்சும் அக்கத்துல பக்கத்துல யாரு பேச்சும் கேட்காதீங்க சார். நிறைய பேர் சொல்லுவாங்க வெளியே போனோம்னா டிங்கி கொசுவினா மூட்டை பூச்சியை வந்து கடிக்கும், இது செய்யாத கஷ்டம், இதெல்லாம் ஏன் இதெல்லாம் வீண் வம்பு இதெல்லாம் விட்டு. ஏன்னா நம்ம ஆளுங்க சிந்தனை அப்படி இருந்துச்சு இவ்வளவு நாள் 10-20 வருஷமா இதெல்லாம் முடியாது வம்பு இதை விட்டு ஏன் வீண் வம்பு இதெல்லாம் போய் சேர்ந்துட்டு தொந்தரவு வந்தாலும் வந்துடும் வேணாம் இதெல்லாம் இப்படிலாம் நிறைய முடியாது 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 இதே வந்து இருந்து முடியாமலே போயிடுச்சு நம்மளால. யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்க உங்க சொந்த ஒரு சொந்த மனசாட்சியோட சொந்த நோக்கத்தோட நீங்க ஈடுபடுங்க. என்னால முன்னேற நீங்க முடியாதுங்களா? அந்த 3வது தெருவுல ஒரு காடி போகுதுன்னா அடுத்த தெருவுல அதை பார்த்து ஒரு நாய் வந்து அந்த காடியை பார்த்து குலைக்குது. அந்த நாய் குலைக்கிறத பார்த்து இங்க ஒரு நாய் பார்த்து குலைக்குது. அந்த நாய் வந்து அந்த நாயை காடி போறதை பார்த்து குலைக்குது. அது குலைக்கிறத பார்த்து இங்க ஒரு நாய் அந்த நாய் குலைக்கிறத பார்த்து இந்த நாய் குலைக்குது. இந்த நாயை போய் கேளுங்களா ஏன் குலைச்சேன்னு. எனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த தெருவில் நாய் குலைச்சு அதை பார்த்து நான் குலைச்சேன்னு. அதே மாதிரி நம்ம ரொம்ப பேருக்கு இது செய்யாத கஷ்டம் வீண் வம்பு. நீங்க வந்து அவங்க நாளைக்கு கஷ்டப்படும் போது 100 வழியோ 50 வழியோ வச்சுக்கப்பா அப்படின்னு வந்து மாசம் மாசம் கொடுக்க போறது இல்லை. எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த மாதிரி பாதுகாப்பு. இன்னைக்கு எனக்கு வந்து 25-26 வயசு தான் ஆகுது. இன்னைக்கு எனக்கு இருக்கு சார் பென்ஷன். 55 வயசு வரைக்கும் முடியலாம் கொட்டி நரைச்சி மொட்டையாகி போன வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது இல்லை. இன்னும் 2 வருஷம் நான் வேலை செஞ்சா ஐ கேன் பி என்ஜாய். நான் வந்து 10-20 வருஷமா வேலை செஞ்சு இன்னொருத்தனை வந்து பணக்காரனை ஆக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த வியாபாரம் 1-2 வருஷத்துல வேலை செஞ்சு இன்னும் நான் வந்து பணக்காரன் அவங்க. Why want to work for people? எனக்கு வந்து அதான் சொல்றேன், எனக்கு வந்து ஒரு இடத்துல குமாஸ்தா வேலையோ கோழி மச்சன கும்பலியோ இதெல்லாம் எனக்கு நோ. ஐ வாண்ட் த ஃப்ரீடம், ஐ வாண்ட் த செக்யூரிட்டி. என் வாழ்க்கை தர நான் மாற்றி அமைக்கணும். இன்னைக்கு வந்து டேட் டு சேஞ்ச். துணிஞ்சவங்களை தாங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். தூக்கி போட்டு வாங்க, முன்னேறுங்க. ஒவ்வொருத்தராலையும் முன்னேற முடியும். இந்த வேலையில வந்து ஜிபி என்டர்பிரைஸ், பெரியசாமி, ஜானகி, ரவி, பத்மா, ஜான் தோமஸ், மற்றபடி உஷா நாராயணன், அல்போன்சோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சிருக்காங்க. நீங்க உண்மையிலேயே வந்து முன்னேறணும்னாக்கா நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராலும் வந்து இந்த வியாபாரத்தை வந்து முன்னேற முடியும். இன்னும் என்னோட கதையை கேட்கணும்னாக்கா நான் டைமண்ட் அடிச்சோன்னே என்னோட கதையை வந்து நான் வந்து முழுசுமா தெரிவிக்கிறேன். இதோட வந்து இந்த கூட்டத்தை வந்து ஒரு நிறைவு செய்து கொண்டு நன்றி. 18 years, 1 year we did part time. Dan selama 17 tahun hanya Amway sahaja. No any other side income, backup income, only Amway. And this is 25th anniversary. Kita pun qualified executive diamond the anniversary. Kita fokus dalam perniagaan Amway. We don't have any other thing, only Amway. So we did it. Sebelum saya continue my experience in Amway, I'm going to introduce my wife, which I founded in this Amway business. In fact, when I called my father and I said I got a girl that is going to marry through this Amway business, he told me, from which catalog did you pick her? Not from Shoppers catalog. She's my lovely wife who supported with me all the years, and Executive Diamond Director, Vanita. Selamat petang semua. Apa khabar? Good evening everybody. Malay vanakkam. Okay, actually I started Amway in 1984. Okay, after that we married together. We worked very hardly in the business. So we qualified Pearl. So why I tell him this story? Because that I got a big dream. Okay, saya ada impian yang paling besar. Before Amway, saya tak ada impian. Tapi masuk Amway, saya ada impian yang paling besar. Okay, itulah impian saya. First, I like traveling. Okay, last time I never tried traveling in KL also. But now, I traveling every places because Amway. First time I qualified first trip in Australia 1985. Until now we never missed any single travel seminar. 1 year twice we went.
more than 32 countries. Okay, itu yang first our dream. Secondly, not only we are traveling, we bring our children together, so overseas trip and Australia, Taiwan, Hawaii, so many places I bring my children together. That is the beautiful business in Amway. Okay. So bukan itu saja, lagi saya punya impian yang paling besar, saya mau bawa kereta Mercedes-Benz. Itu pun saya punya impian juga. Sekarang saya bawa Mercedes-Benz bulat, lampu bulat, Kita kalau saya tak ada Amway, tak tahu siapa yang wanita. Okey, sekarang pasal Amway punya pasal, saya ada impian yang besar, semua terjadi. Okey, bukan itu saja. Bulan April saya pergi Europe. Saya banyak suka shopping. Every year saya pergi overseas, saya beli banyak. Saya tengok itu siap mana yang paling mahal saya beli. Pasal Amway. Ini sari untuk convention, saya pergi India, saya beli ini sari. Okey, kalau saya tak ada Amway, saya tak ada ni macam impian besar-besar. Okey, terima kasih. Thank you. See you at the top. Banyak orang kata apa ini ambil 18 tahun mau mencapai executive diamond. 18 tahun. Tapi banyak orang tak tahu saya punya latar belakang apa saya dulu. Saya sudah kerja dekat 12 tahun selama 11 tahun. Hanya gaji yang tinggi saya 550 sahaja. Satu tahun naik 30, 40. Itu saja. Itu pun mau angkat, ambil bodeh bedek, mau sate, baru balik naik. 12 tahun. Tetapi dalam Amway, 12 bulan saya mencapai 21%. Pendapatan saya 6 kali ganda selama 12 tahun saya kerja as a boilerman. 12 tahun saya buat Amway, saya mencapai Diamond Direct Distributor. Mana yang best? Kalau saya ambil 20 tahun mencapai Diamond pun still the best. Dan tengoklah lifestyle, cara hidup kita sekarang. Saya sudah kerja 12 tahun, satu tahun pun tak hantar saya pergi Penang pun. Lagi 20 tahun saya kerja sana, sampai tua orang kata, tak boleh pergi. Tapi dalam Amway tengok berapa negara, the best places, Great Wall of China, the Leaning Pizza, Paris Tower, all the best places in the world through this simple soap business called Amway. Apa selama saya kalau boleh kerja sana lagi 20-30 tahun, dia akan apa penganugerahan dia akan memberikan kita? No recognition. 30 tahun pun tak boleh dapat. Tapi dalam Amway, the fantastic recognition we got it. Kami pilih perniagaan ini. Dan bukan saja, kita ada impian besar. Kita belum faham potensi sendiri. Kalau saya kerja 5 petang, 5 siang untuk lain orang, untuk menjadi kenyataan bos saya. Apa sebab saya tak mau kerja 5 malam untuk menjadikan kenyataan kami dalam Amway? Kalau saya kerja lagi clap. So kami pilih perniagaan ini. Kami buat keputusan. Kami pilih. We are not perfect in this business. Kami pilih. We choose this opportunity. Doctors are not born. Lawyers are not born. They choose the choice.
Kami pun pilih perniagaan ini. Not any. Did any of your friends come and tell that my wife just delivered a doctor, a lawyer? Never. They created, they choose. So kami pun pilih perniagaan ini. Tak kira siapa. Lee Kim Sun, Standard 2, Crown. Ricky Ng, Standard 3, Executive. Periasami, Executive. Saya pun tak banyak tinggi. Dia orang bukan profesional. Tapi hari ini beliau semua profesional. Dia tak boleh. You tak boleh pergi cakap dia like that, simply cannot talk. Kalau you nak jumpa dia orang, anda mesti ambil appointment. You tak kira siapa, mau ambil appointment, mau jumpa beliau. So ini business, fantastic business. Okay, this is a professional. You mau tak tidak itu saja. Bolehkah tak boleh tak kira. Mau atau tidak. Saya mau, saya buat. Kalau anda mau, anda boleh buat. Kami datang dari keluarga miskin. I didn't came from very rich family. Just hand to mouth our family, that's all. Isteri saya pun tidak datang daripada keluarga yang kaya. I came from a quarters Singan. Dia datang daripada railway quarters. Dia berhenti sekolah darjah 6, standard 6. Saya berhenti form 3 LCE. Saya ingat kita sudah faham. Dia standard 6 sudah faham semua. Saya form 3 sudah faham semua. Itu pasal kita berhenti. Lain orang tak faham, dia continue form 4, form 5, form 6. Itulah sebab saya ingat saya become executive diamond. Walaupun kita tak ada darjah tinggi, tapi kita ada sebab. We have a dream. One day we want to become somebody. Satu hari saya pun mau kereta sendiri, saya pun mau satu rumah sendiri, saya pun mau bebasan. I want the financial freedom. So I have the biggest dream. Tapi dalam kerja 12 tahun tak dapat. So ini bisnes bagi semua dalam bisnes Amway. All my dreams have come true. Semua impian jadi kenyataan dalam Amway. Sebelum Amway saya cuci kereta Mercedes-Benz, tire, washing the tire for Mercedes. Hari ini kita boleh bawa Mercedes baru. So this is a lifestyle. This business can bring the lifestyle, cara hidup. Banyak profesional pengarah, banyak profesional mau jadi diamond. Tapi tidak satu diamond mau jadi pengarah ke apa profesional ke apa. That's the beautiful part of the business. Kami pilih perniagaan ini. Kami bukan perfect. Hari ini kita tak payah takut duit. Saya tak payah takut bayar rumah sewa. Saya tak payah tunggu cukup tahun naik gaji. Saya tak payah takut hantar saya punya anak pergi luar negeri sekolah. I no need to go in back. Please help my son, give a free scholarship. Saya tak payah tunggu sampai dapat rumah murah. Saya tak payah takut traffic jam besok. Saya ada bebasan 24 jam dengan tangan saya. Apa saya nak buat pun saya boleh. Mana mau pergi, apa saya nak buat, saya boleh buat. Freedom. Tak payah tunggu pension. Berapa orang suka besok pagi nak pergi kerja? How many of you like to go to work tomorrow morning? 95% people don't like. 95% don't like. Most heart attacks takes place on Sunday night because Monday morning must see the boss face. Okay, tapi dalam bisnes ini kita dapat that freedom, the greatest gift on the earth. Kalau kita boleh buat, banyak orang cakap sekarang ekonomi turun, banyak orang nak beli barang susah. Macam mana nak buat perniagaan ini? You tak boleh cakap macam itu tahu. Kalau you ingat, you bukan jutawan. Your father not billionaire. Kalau you jutawan, you boleh pergi luar negeri duduk 6 bulan. Rest, ekonomi sudah balik, you boleh datang. Kalau tidak, you tak boleh cakap, tak boleh duduk diam-diam. Mesti mau kerja 2 kali lagi kuat, 3 kali ganda mesti kena kerja. Kalau you must work harder than before. Double effort, triple effort. Kalau you tak nak buat, you ingat ekonomi tak bagus, duduk diam-diam, you lagi tinggal belakang.
So you got to work very hard. Even though the economy good or bad, doesn't matter. Orang cakap saja, tapi saya ini tahun pun qualified executive diamond. Upline saya pun executive diamond. Mana tak boleh? Mesti boleh buat perniagaan ini. Mau atau tidak? Very simple people. I work in Singapore and stay in Singapore. I could take 7 bus every day from Singapore change to Johor Bahru to do the business, to sell the product, to sponsor people, and back the same day back to work. Kalau saya boleh buat, anda pasti boleh buat perniagaan ini. A few words for my Indian family and friends. Tamillar marabu ulagalam talai தோங்க. ஆழ்ந்த பரம்பரை நாம். இனி ஒரு முறை ஆள்வதற்கு என்ன குறை? அயரா உழைப்பு, தலைக்கா மனம், விழா முயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். சோம்பி கிடந்தால் படுக்கையே ஒரு சாக்காடு. எழுந்து நட, பூமி உனக்கு ஒரு பூக்காடு. ஐயா, கஷ்டப்படாத எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காது. கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. Kalau kita boleh buat, kalau kita boleh mencapai executive diamond, anda pun boleh buat. Anda mesti boleh buat. You can do it. Kita ada banyak cabaran. Kita bangsa India di dalam Malaysia ada banyak cabaran, tapi pun cabaran kita pun we also overcome the challenges and we are going it. We got materials, less materials, but still we will build the business. I can sure that in coming very near future, I will be the crown ambassadors. Okay, terima kasih kepada semua upline kami dan Amway Malaysia Sdn management team and all the staffs, Rich DeVos and Jay Van Andel and Dick and his team, and never forgot our beloved distributors in our organization. We love you for all your support, and of course, all the other organization leaders, especially the pioneers, and all other organization DDs, Ruby, Pearl, Emerald, Diamond, Executive, up to Crown Ambassadors who have supported me so far building my business. We thank you very much. We love you. Jumpa anda.